ஸோ EVS lesson 16 clean water. இந்த லெசன் முடிச்சிட்டாங்கல்ல ஸ்கூலில் உங்களுக்கு? முடிச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான லெசன் தான் இது. நான் சில இதை மட்டும் சொல்கிறேன், ஹிண்ட் மட்டும். அடுத்த வாரம் அவங்களுக்கு மட்டும்தானே இல்லை உங்களுக்கும் டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட் ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? எங்களுக்கு டெஸ்ட் எதுவும் சொல்லல. உங்களுக்கு சொல்லலையா? சரி சரி. நீங்கள் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போனீங்க? ஒரு நாள் தான் போயிருக்கீங்களா? அதோட மழை வந்துச்சா? மழை நின்றுடுச்சா? கீழே தண்ணி கிண்ணிலாம் இது ட்ரெயின் ஆகிடுச்சா இருக்கா இன்னும்? மழை வந்து விட்டு விட்டு தூரிட்டு இருக்கு, ஆனால் இப்போ இல்லை. கீழே தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிடுச்சா இருக்கா போகிற வழியில்? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா அங்கிள், நிறைய கொஞ்சம் இருக்கா? சரி, பார்த்து இருக்கணும் இந்த மாதிரி டைமில் தான். ஓகே, டிசீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கால் அலம்பணும், கை நல்லா அலம்பிட்டு சாப்பிட்ணும். சரியா? இந்த லெசன்லேயே அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். க்ளீன் வாட்டர்னா என்னது? தமிழில் கரெக்டாக சொல்லுங்கள். தண்ணியை அது க்ளீனிங் த வாட்டர். க்ளீன் வாட்டர்னா என்னது? தூய்மையான நீர். ஓகே, தூய்மையான நீர். ஓகே, தூய்மை நீர்னு சொல்லலாம். ஓகே ஓகே, க்ளீன் வாட்டர். இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் வேர் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம். இது நம்ம போன லெசன்லேயே பார்த்துட்டோம். நம்ம வாட்டர் சைக்கிள் போன லெசன்லேயே பார்த்தோம்ல. ஸோ தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, லேர்ன்ஸ் அபவுட் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. பியூரிஃபிகேஷன்னா என்னது? ஃபில்டர், தண்ணியை தூய்மைப்படுத்துறது. சரியா? நம்ம கிடைக்கிற தண்ணியை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம அப்படியே குடிக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஃபில்டர் இட். ஓகே, ஸோ தட் இட் வில் பி ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங்னா என்னது? அப்போ தான் நம்ம குடிக்க முடியும். சும்மா ரோட்டில் தண்ணி கீழே இருக்குன்னா அதை எடுத்து குடிக்க முடியாது. ஓகே, அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் ஆஸ் அ ரிசோர்ஸ். வாட்டரில் வந்து என்னது? ஓகே, நீரோட மாசு. சரியா? பொல்யூஷன்னா மாசு. ஓகேவா? நீரில் என்னென்ன மாசுலாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்ன்றது என்னது நமக்கு? அது ஒரு ரிசோர்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். சரியா? ஸோ எதுக்காக பாதுகாக்கணும்? ஓகே, சம்டைம்ஸ் வந்து நமக்கு தண்ணி கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே, வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி அதிகமாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள். வேர் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம். எங்கெங்கெல்லாம் வருது சொல்லுங்கள் ஒன்று ஒன்றா. வாட்டர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது நமக்கு? டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். சரி, ரிவர்லேருந்து கிடைக்குது. வேறு பாண்டில் கிடைக்கும், லேக்கு. அப்புறம் மெயின் என்னது? ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் நம்ம? ரெயின் வாட்டர். மலையிலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, ரெயின் வாட்டர். அப்புறம் அந்த லேக்கு, பாண்டு, ஓகே, ரிவர். அப்புறம் சீலேருந்து கூட அந்த உப்பு தண்ணியை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி கூட நல்ல தண்ணியாக மாற்றலாம். ஓகேவா? சீலேருந்து கிடைக்கிறது. அப்புறம் இன்னொரு மேஜர் சோர்ஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். எங்கேருந்து வரும்? மோட்டர்லாம் ஆன் பண்ணுவீங்களே, தண்ணி எங்கேருந்து வரும்? கிரவுண்ட் வாட்டர். சரியா? கிரவுண்ட் வாட்டர், அதுவும் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஓகேவாம்மா? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வாட்டர் கிடைக்கிற சோர்ஸஸ். ஓகே, சரி. ஓகே, நம்ம வீட்டிலேயே வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும். எங்கே இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வீட்டிலேயே பியூரிஃபிகேஷன் வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்லுவாங்க. என்னது அது? இந்த கிச்சனில் மேலே மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? டியூப் மாதிரி போகும் உள்ள தண்ணி, அதுலேருந்து வரும் பார்த்துறீங்களா? அது என்னது? பியூரிஃபையர். அது உள்ள ஃபில்டர்ஸ் இருக்கும். தண்ணி உள்ளே போகும், அந்த தண்ணியில் உள்ள டிசால்வ்டு பார்ட்டிகிள்ஸ்லாம் அதில் ஃபில்டர் ஆகிட்டு பாக்டீரியா இல்லை சின்ன சின்ன மண் அந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே போய் ஃபில்டர் ஆகி நம்ம வெளியில் வரும்போது அது க்ளீன் வாட்டராக வரும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். சரியா? அதுக்கு பேர் தான் வாட்டர் பியூரிஃபையர், இல்லைன்னா நம்ம பியூரிஃபிகேஷன் சொல்லலாம். சரியா? அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் ஆஸ் அ ரிசோர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள். வேர் டஸ் ட்ரிங்கிங் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம். ஓகே, வாட்டர்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சரியா? ஓகே, வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வாட்டர்ஸ்லாம் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியிலலாம் கழுவுறதுக்கு இல்லை கூட சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரியாம்மா? அப்புறம் ஹீட் பண்ணுறதுக்கு, ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட்டர் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது வாட்டரில். ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது என்னது? குடிக்கிறதுக்கு. சரியாம்மா? குடிக்கிறதுக்கு. இண்டஸ்ட்ரியல் வாட்டர்ன்றது வேறு, ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது வேறு. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எப்போவுமே வந்து பியூராக இருக்கணும். சரியா? ஸோ தட் வந்து நம்ம பாடியில் வந்து எந்த டிசீஸு எதுவுமே வராது. ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர்னால் குடிநீர்.
தமிழில். நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெளிலலாம் குடிநீர்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த வாட்டர் வந்து ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். சரியா, அதாவது நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம சும்மா வந்து பிளெயினாக வாட்டர்னு சொன்னோன்னா அது வந்து என்ன வாட்டராக இருக்கலாம், இம்ப்யூர் வாட்டராக கூட இருக்கலாம். சரியா, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லும்போது தான் அது குடிநீர் ஆகும். ஓகே, இந்த லாஸ்ட் சாப்டர் வி ஸ்டடிட் அபவுட் த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி வந்து சோர்சஸ்னால் என்ன சொன்னேன், எங்கேருந்து கிடைக்குது. ஓகே, அது அப்புறம் ரெயின் வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ த பியூரஸ்ட். அதுவும் பார்த்தோமா, எப்போவுமே வாட்டர் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் சோர்ஸஸ் கேட்டால் ரெயின் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அதில் மெயின் சோர்ஸ் அதுதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம். புரியுதாம்மா, அதாவது மேகத்திலேருந்து வர தண்ணி வந்து பியூராக இருக்கும். ஆனால் நம்ம அட்மாஸ்ஃபியரில் என்ட்ரு ஆகி நமக்கு கிடைக்கும் போது அது வந்து அவ்வளோ பியூராக இருக்காது. ஓகே, இன்கேஸ் நம்ம கிராமம் சைடு அங்கெல்லாம் போகணுன்னா நம்ம அசுத்தம்லாம் இருக்காது, அங்கே மோட்ரு இது இண்டஸ்ட்ரிலாம் நிறைய இருக்காது, காற்று சுத்தமாக இருக்கும். காற்று சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே தண்ணியை பிடிச்சி அப்படியே குடிக்கலாம். ஓகே, ரெயின் வாட்டரை. சரியா, ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ த பியூரஸ்ட். சின்ஸ் இட் டஸ் நாட் ரெயின் த்ரூ அவுட் த இயர் வி நீட் டு ஸ்டோர் வாட்டர். ஏன்னா நமக்கு எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணி வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது, வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யாது. ஸோ மழை காலத்தில் மழை பெய்யும் போது அந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை சம்மரில் யூஸ் பண்ணணும். அடுத்த ரெய்னி சீசன் வரும்போது திரும்ப மழை பெய்யும், திரும்ப ஸ்டோர் பண்ணணும். புரியுதாம்மா, இப்படியே தான் சைக்கிள் போகும். ஓகே, டேம்ஸ், ரிசர்வாயர்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரிசர்வாயர்ன்றது வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். நீர் தேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் தேக்கம். ஓகே, தேக்கி வைக்கிறது. அண்ட் கெனால்ஸ்ன்றது என்னது, நம்ம ஊரில் இந்த வாய்க்கால் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகேவா, வாட்டரை வந்து டைரக்ட் பண்ணுறது, எங்கே போகணும் அது போய் எங்கே சேரணுன்றது. ஓகே, அதுதான் கெனால்ஸ். ஆர் பில்ட் டு ஸ்டோர் வாட்டர். However, water obtained from river, lakes, ponds, canals, etc. may contain impurities. Underline பண்ணிக்கோங்க. impuritiesனா என்னது, dissolved particle. ஓகேவா, அதில் ஏதாவது இருக்கும். நம்ம எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது என்ன பண்ணுவோம், தண்ணி எப்படி பார்ப்போம் சுத்தமாக இருக்கான்னு. கரெக்டாக, கலர் வேறு மாதிரி இருந்தால் உள்ளே ஏதாவது மண் அந்த மாதிரிலாம் இருந்தால் குடிக்க மாட்டோம். கரெக்டாக, அதுக்கு பேர் தான் வந்து impurities. ஓகே, அது என்னென்னலாம் இருக்கலாம்னா டர்ட்டாக இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம், இல்லை ஜேர்ம்ஸாக இருக்கலாம். ஜேர்ம்ஸ்னால் என்னது, கிருமிகள். Therefore, it needs to be purified before drinking. நம்ம இந்தியாவில் வேர்ல்டு வைடே எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ், காமன் டிசீசஸ், அதாவது நம்ம டே டு டேயில் வந்து ஒரு சில டிசீஸ்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அடிக்கடி சளி பிடிக்கும், ஜுரம் வரும், புரியுதாம்மா, அப்புறம் மூக்குழுகும், இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த காமன் டிசீசஸ்க்கு வந்து மெயின் ரீசன் வந்து இம்ப்யூர் வாட்டர் தான் வேர்ல்டு வைடு. ஓகே, தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சுத்தமாக கிடைக்காது. கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் சூடு பண்ணி அந்த பாக்டீரியாலாம் கில் பண்ணி குடிக்க மாட்டாங்க, எல்லோரும் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. புரியுதாம்மா, ஸோ வந்து அதனால் வந்து வியாதிகள் வந்து ரொம்ப காமனாக வரும். ஓகே, இந்தியாவிலலாம் ரொம்ப அதிகம். ஒன்று கொசுக்கடியால் வர வியாதிகள் அதிகம், காமன் டிசீசஸ். அதுக்கப்புறம் வந்து தண்ணி இம்ப்யூர் வாட்டர், எல்லாருக்கும் பியூராக கிடைக்காது, அவங்க பியூராக ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு குடத்துல தண்ணி வச்சுருக்கோம், சரியா. ஸோ ரெகுலராக அந்த குடத்தை வந்து அலம்பணும். கரெக்டாக, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண. நீங்கள் வாட்டர் பாட்டிலே பார்த்துருப்பீங்க, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த வாட்டர் பாட்டில் குடிக்கிற இடத்துல இப்படி குடிச்சிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதில் பிசுன்னு ஆகிடும். பார்த்துருங்களா, அந்த வாயை வைக்கிற இடத்துல ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், பார்த்துருங்களா, அதுதான் ஜெர்ம்ஸு, டர்ட். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ரெகுலராக வாட்டர் பாட்டில்லாம் ஃப்ளஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஓகே, வாஷ் பண்ணணும். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. ஓகேவா, சில பேர் வந்து வாட்டர் பாட்டிலை வந்து சுடு தண்ணியில் கூட போட்டு வைப்பாங்க, ஈவன் நம்ம கைப்படாத இடம்லாம் வந்து ஜெர்ம்ஸ் வந்து கில் ஆகணுன்ட்டு. ஓகே, சூடு ஆமாம், ஹீட் பண்ணும்போது வந்து பாக்டீரியா செத்துரும், அதனால தண்ணி சூடு பண்ணி குடிப்பாங்க. ஓகேவாம்மா, ஓகே, கீழே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம அந்த கிச்சனில் இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் இப்போ வந்தது தான். ஓகே, இப்போ நாங்கள் வளரும்போது எங்களுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக பியூரிஃபை பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியில் தண்ணியை ஊற்றுவாங்க. அப்போ அதில் இருக்கிற மண், அந்த சின்ன இதெல்லாம் வந்து அதில் ஃபில்டர் ஆகிடும். கரெக்டாக, ஓகே, அதில் இருக்கிற பெரிய பார்ட்டிகல்லாம் வந்துடும். பட் சின்ன பாக்டீரியாலாம் வந்து துணி தடுக்காது, துணி உள்ளே பூந்து போயிடும். கரெக்டாமா. ஸோ பாக்டீரியாவை கில் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கொதிக்க வைக்கணும் தண்ணியை. சரியாம்மா, கொதிக்க வைக்கணும். ஸோ நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு பெரிய தண்ணிக்குனே ஒரு பாத்திரம் இருக்கும் பெருசாக, அதில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஃபுல்லாக கொட்டிட்டு தண்ணியை கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருவாங்க கிச்சனில். நாங்கள் போய் டம்ளரில் அதில் தான் எடுத்து குடிப்போம். இந்த மாதிரி டேப் வாட்டர் அப்படியே பிடிச்சி அப்படியெல்லாம் குடிக்க மாட்டோம்.
ஓகே. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட் பண்ணி ஃபில் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஓகே. ஆனால் அதில் என்ன இதுன்னா வந்து அந்த பாக்டீரியா ஸ்டில் செத்து அதில் தான் இருக்கும். புரியுதாம்மா? ஹீட் பண்ணும்போது அது அப்படியே ஆவியாக போயிடாது, இறந்துடும். பட் இறந்து அந்த தண்ணியில் தான் இருக்கும் அது. ஓகே. பட் அதனால் நமக்கு எந்த இதுவும் இல்லை. ஒன்ஸ் இறந்துருச்சு நம்ம அதை குடிக்கிறோம் அப்படின்னா அப்படியே போயிடும். ஓகேவா? நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே. ஆனால் இந்த பியூரிஃபையரில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அதுலேயே வந்து ஹீட் பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடும் பாக்டீரியாவெல்லாம். பாக்டீரியாவை கில் பண்ணதுக்கப்புறம் பாக்டீரியாவை பிடிச்சி நிறுத்திடும், தண்ணி மட்டும்தான் போகும். புரியுதாம்மா? கொஞ்சம் தண்ணி வரும். ஆமாம், அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நல்லா கேட்டுக்குங்க. தண்ணி வந்து நமக்கு வந்து வெறும் வந்து ஜஸ்ட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு டைஜஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது. தண்ணியில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கும் போது ஆக்சுவலாக வந்து வாட்டர் வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ ஃபுட்டு. ஓகே. ஃபுட்டு மாதிரி தான் நமக்கு. ஸோ அந்த மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பியூரிஃபையர்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது பாக்டீரியாவை மட்டும் ஃபில்டர் பண்ணாது. பாக்டீரியா ரொம்ப சின்னது, அதை விட மினரல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ பாக்டீரியா ஃபில்டர் பண்ணும்போது மினரல்ஸ்லாம் என்ன ஆகும்? வாட்டரில் உள்ள மினரல்ஸ்லாம் அதுவும் ஃபில்டர் ஆகிடும். கரெக்டாக? ஸோ நமக்கு மீதி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸ் இல்லாத ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவே இல்லாத வாட்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. வெறும் தண்ணி மாதிரி. ஓகே. ஸோ அதை நம்ம குடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு உடம்புக்கு தேவைப்படுற மினரல்ஸ் கிடைக்காது. நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மினரல்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் அந்த மினரல்ஸ்லாம் நம்ம வேறு ஃபுட்டில் இல்லை வேறு மாதிரி எடுத்துக்கணும். இல்லைனா நமக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்துடும். சரியாம்மா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து வாட்டர் பியூரிஃபையர் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல வாட்டர் பியூரிஃபையர், அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடும், கெட்டது நல்லது எல்லாத்தையும். ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு மெத்தட் வந்து ஓகே க்ளீனான தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை வந்து குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. மினரல்ஸ் அதுலேயே இருக்கும். தெரியாமல் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற மினரல்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் மாத்திரை போடுறீங்கல்ல, உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை போடுறீங்கல்ல, ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு மாத்திரை கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வெள்ளை கலரில் டானிக் மாதிரி கொடுப்பாங்க சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து தொடர்ந்து 5 நாளோ அந்த சைக்கிள் ஃபுல்லாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஆன்டிபயோட்டிக்கும் வந்து இதே மாதிரி தான். எதனால் வந்து டாக்டர்ஸ் ஈவன் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல மாத்திரைலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் மாத்திரை சாப்பிடும்போது நமக்கு வந்து டயரியா, நமக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகும் சம்டைம்ஸ். ஓகேம்மா? ஓகே. அது வந்து எதனால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நம்ம சாப்பிட்றோம்ல மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்ன்றது என்னது? நம்ம பாக்டீரியாவை கொல்றது தான் அது வேலை. கரெக்டாக? ஓகே. உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு வந்து நம்ம உடம்பு வந்து இயங்கிறதுக்கு ஆப்ரேட் ஆகிறதுக்கு பாக்டீரியா வந்து மஸ்ட்டு. பாக்டீரியா இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது, ஈவன் நம்ம பாடி கூட. சரியாம்மா? நம்ம உடம்புலேயே வந்து ஓகே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும் எப்போவுமே. ஈவன் நம்ம எச்சி, சலைவா, ஈவன் நம்ம வந்து டைஜஷன் சிஸ்டமில் வந்து பாக்டீரியா எப்போவுமே இருக்கும். ஓகே. ஈவன் வந்து இந்த கேர்டு சாப்பிட்றோம்ல, தயிர் எப்போ சாப்பிடுவோம் நம்ம? வயிறு சரியில்லை அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம். பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஆனால் அந்த தயிர்ன்றது என்னது? ஃபுல் ஆஃப் பாக்டீரியா. பால் கெட்டு போச்சுன்னா தான் தயிர். கரெக்டாம்மா? ஓகே. அது கரெக்டாக அந்த கெட்டு போகிற டைமில் ரொம்ப புளிக்காமல் நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகே. அது என்ன பண்ணுன்னா நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் சாப்பிடும்போது. ஓகே. அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி மாத்திரைலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது வந்து இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து கொண்டுடும். ஸோ நல்ல பாக்டீரியாலாம் சாகும்போது என்ன ஆகும்? டைஜஷனுக்கு பாக்டீரியா இருக்காது. டைஜஷன் வந்து கெட்டு போகிறதுக்கு, நம்ம சாப்பிட்றத வந்து கெட்டு போக வைக்கிறதுக்கு பாக்டீரியா வேணும்ல, நல்ல பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவும் கொண்டுடும். அப்போ என்ன ஆகும்? நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது டைஜஷனே ஒழுங்காக ஆகாமல் லூஸ் மோஷன், அந்த டைமில் வந்து லூஸ் மோஷன்ஸ்லாம் அதிகமாகும், வயிறு வலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ புரியுதாம்மா? அதே மாதிரி தான் தண்ணியிலையும். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும், நமக்கு தேவைப்படுற மினரல்ஸையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ வந்து இது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ வர பியூரிஃபையர்லாம் என்ன பண்ணுறாங்க? ஃபில்டர் பண்ணிவிட்டு இவங்களே ஆட் பண்ணுறாங்க மினரல்ஸை, தேவையான மினரல்ஸை ஆட் பண்ணி வெளியில் வரும். புரியுதாம்மா? ஒரு சைடில் ஃபில்டர் ஆகிடும், ஒரு சைடில் வந்து ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பியூரிஃபையர் இப்போ வந்துருக்கு. பட் வந்து பெஸ்ட்டு வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறத சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்மளே வந்து ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடாம. ஓகே. இப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் பாருங்கள். இப்போ நான் சொன்னது தான் அப்படியே வரும் ஒன்று ஒன்றா.
Water takes from canals or rivers is brought to a water purification plant for cleaning. ஓகே, நம்ம வீட்டில் பார்க்குறது வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவே கார்ப்பரேஷன்லாம் வந்து ஒரு ஊருக்கே தண்ணி கொடுக்கணும், ஒரு லேக்லேருந்து எடுத்து. அப்போ அவங்க வந்து ஒரு பிளான்ட் மாதிரி, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று வைக்கணும். கரெக்டாக? ஏன்னா அது சின்னதாக கொஞ்சோண்டு ஃபில்டர்லாம் பண்ணாது, ஒரு பெரிய ஃபில்டர் வச்சு பெரிய பிளான்ட் வச்சு அதில் தண்ணி பாஸ் பண்ணி ஓகே பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே கொடுப்பாங்க. கரெக்டாமா? ஓகே. கேன் வாட்டர் நல்லதானா அங்கிள்? அதை குடிக்கலாமா? கேன் வாட்டரும் அதே தான்மா. கேன் வாட்டரும் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஃபில்டர் போட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கேன் வாட்டரும் வந்து அதுலேயும் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும், மினரல்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அதுவும் வந்து அது மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் வேறு ஃபார்மில் எதுலையாவது எடுக்கணும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் சாப்பிட்ணும், மற்ற இதில் அதிகமாக எடுத்துக்கணும். புரியுதாம்மா? கேன் வாட்டரும் வந்து இதே மாதிரி தான். நம்ம வீட்டில் கொஞ்சமாக பண்ணுறோம்ல, அதையே பெரிய சைஸில் ஒரு பிளான்ட் மாதிரி வச்சு பண்ணி அதுலேருந்து கேனில் பிடிப்பாங்க தண்ணி. ரெண்டும் ஒன்று தான். சரியாம்மா? ஓகே. அடுத்தது பாருங்கள். ஒன்ஸ் த வாட்டர் இஸ் ஃபில்டர்ட் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு த வாட்டர் டு மேக் த வாட்டர் பியூர். ஸோ பிளான்ட்லலாம் பண்ணும்போது மீன்ஸ் ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஃபில்டர்னால் என்னது? நம்ம தண்ணியிலலாம் எப்படி ஒரு துணியில் தண்ணி ஊற்றினா இதெல்லாம் நின்றுலாம் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, துணி வந்து ஒரு சிம்பிளானது. அங்கே பார்த்தீங்கன்னா வலையாக இருக்கும், அதில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபில்டர் பண்ணுறோம்ல அதே தான். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா ஸ்டில் அதில் பாக்டீரியா இருந்ததுன்னா சாகணும்ல. ஓகே, ஒரு ரொம்ப மாசாக இருக்கிற அவ்வளோ தண்ணியை சூடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? அவ்வளோ தண்ணிக்கு நம்ம எப்படி சூடு பண்ணுறது? ஓகே, யூவி லைட் பாஸ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரிஸ்லாம், பட் மோஸ்ட்லி வந்து அது ரொம்ப செலவாகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. கெமிக்கல்னால் என்ன கெமிக்கல் கரெக்டாக சொல்லுங்கள்? தண்ணியில் என்ன கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி வாடை வர மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மெட்ரோ வாட்டர்லாம் அது என்ன தண்ணி? அது என்ன வாடை அடிக்கும்? என்னது? என்ன கெமிக்கல் அது? ரோட்லலாம் கூட வெள்ளையாக ரோடு ஓரத்துலலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெருக்கிட்டு என்னது அது? கரெக்ட், ப்ளீச்சிங் தான். அது என்னது? கெமிக்கல் நேம் என்ன? குளோரின். வெரி குட், குளோரின். குளோரின் என்ன பண்ணுன்னா வாட்டரில் குளோரின் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அது கொன்னுடும். நமக்கும் பிரச்சனை கிடையாது, நம்மளும் ஓரளவுக்கு குளோரின் சாப்பிட்லாம், நமக்கு எதுவும் வந்து ஆபத்து இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் குளோரின் அந்த பவுடர் இருக்குது பாருங்கள், குளோரின் பவுடரு லிக்விடாகவும் இருக்குது பவுடராகவும் இருக்குது, அதை வந்து கொட்டுவாங்க. ஓகே, ஆனால் வந்து அளவாக கொட்டணும் கரெக்டாக. அந்த அளவு கொட்டும் போது என்ன ஆகுன்னா வாட்டரில் உள்ள பாக்டீரியாலாம் செத்துரும். குளோரின் வாட்டர்லேயே தான் இருக்கும், அதனால தான் நம்ம குடிக்கும்போது அந்த குளோரின் வாட்டர் லைட்டாக அடிக்கும். ஓகே, அதே மாதிரி ரோடு ஓரத்தில் அந்த குப்பை தொட்டி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நிறைய தூவுவாங்க. எதுக்காகனா அந்த குப்பை தொட்டி அந்த ரோடு ஓரத்தில் தான் பாக்டீரியாஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கில் பண்ணுறதுக்காக. ஓகே, சம்டைம்ஸ் தண்ணியில் கலந்து கூட ஸ்ப்ரே பண்ணுவாங்க. The purified water is then supplied to our homes through pipes. கரெக்டாக? இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் மெட்ரோ வாட்டர் வரல, பட் சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே வந்து தண்ணி லைன் இருக்கும், வாட்டர் சப்ளை லைன். தண்ணி வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இது குளோரினேட்டட் வாட்டர் தான் வரும், மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அந்த ரைட் சைடில் பாருங்கள் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன்ன்றது என்னது? ஒரு தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவாம்மா? அதை ஒரு ஜக்கில் வந்து பிடிச்சி வைக்கிறோம், ரொம்ப நேரம் வச்சோன்னா என்ன ஆகும்? க்ளீன் வாட்டர். அதுவே அப்படியே மாறிடுமா? என்ன ஆகும்? அதில் இருக்கிற அந்த கலங்கள்லாம் அப்படியே கீழே போயிட்டு தங்கிடும். கரெக்டாக? வாட்டரில் நம்ம இப்படி பார்த்தோன்னா கீழே போய் இருக்கும் எல்லாமே. ஓகே, அதை அப்படியே ஆட்டாமல் அசையாமல் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றினோன்னா என்ன ஆகும்? நமக்கு அந்த க்ளீன் வாட்டர் கிடச்சிரும். கரெக்டாக? அதை தான் செகண்ட் இதில் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து செடிமெண்டேஷன்ன்றது தண்ணி அப்படியே வச்சிடணும், அப்படியே அந்த மஞ்சள் கலர் எல்லாம் கீழே போயிடும் பாருங்கள். கீழே போனதுக்கப்புறம் டீகேன்டேஷன்ன்றது அதை அப்படியே அசைக்காமல் அந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுக்கிறது. புரிஞ்சிடுச்சாம்மா? ஓகே, அப்புறம் கடைசியில் அந்த கலங்கள் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில், அதை கீழே கூட்டிடுவாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீகேன்டேஷன். அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், there are several steps involved in the purification of water. ஓகே, அதாவது வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது சும்மா ஒரு ஸ்டெப்பில் பண்ண முடியாது, நிறைய ஸ்டெப் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னல, ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க, இல்லைனா குளோரின் ஆட் பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்குது, நம்ம போனோன்னா பார்க்கலாம். The first process involves removing dirt and other suspended particle. Suspended particle என்னது?
மிதக்கிறது, இந்த தண்ணியில் எங்கேயும் அங்கேயும் அப்படியே மிதந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் பார்த்துருங்களா, அப்படி தண்ணியை பார்த்தோன்னா அப்படியே அழுக்கு இருக்கிறது தெரியும்ல, அதுதான் சஸ்பெண்டட் பார்ட்டிகல். ஓகே, அதாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காது, அப்படியே தண்ணி கூடவே தண்ணியிலேயே இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, தட் ஆர் present in water. Water is allowed to stand in sedimentation tank. அதாவது தண்ணியை வந்து செடிமெண்டேஷன் டேங்க்கில் ஊற்றி வச்சுருவாங்க அப்படியே அசைக்காமல். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல் டர்ட் எல்லாம் கீழே வந்துடும். அப்புறம் மேலே இருக்கிற வாட்டரை மட்டும் பம்ப் பண்ணி எடுப்பாங்க. இங்கே கீழே ஊற்றுற மாதிரி காமிக்கிறது அது நம்ம வீட்டில் சின்னதாக பண்ணுறது. ஓகே, பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கையில் தூக்கிலாம் ஊற்ற முடியாது, அது பெரிய டேங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஹோஸை போட்டு ஸ்ட்ரா உறிஞ்சிற மாதிரி மேலே இருக்கிற நல்ல தண்ணியை மட்டும் உறிஞ்சி எடுத்துருவாங்க. புரியுதாம்மா? ஓகே, during sedimentation the solid impurities settle down at the bottom. After this the clear water is poured into the another container. Poured na another. After this the clear water is poured. Poured na என்ன அர்த்தம்? poured na என்னது? ட்ரை பண்ணுங்க, என்னது pouredனா? வாட்டரை போர் பண்ணுறேன், போர்டுன்னு வாங்கல, என்னது போர்னா? ஊற்றுறது. சரியா? ஊற்றுறது நம்ம போர் பண்ணுறது. ஓகே ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டீகான்டேஷன். நான் சொன்னேன்ல, செடிமெண்டேஷன்ன்றது அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகல் டர்ட் எல்லாம் கீழே வர்றது, அப்புறம் அதிலேருந்து நல்ல தண்ணியை மட்டும் எடுக்கிறது என்னது? டீகான்டேஷன். புரியுதாம்மா? இதுக்கு ப்ராசஸ் பேர் அது. ஓகே, த கிளியர் வாட்டர் இஸ் தென் ஃபில்டர்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஆரம்பத்திலே நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது. டீகான்டேஷன் பண்ணாமல் நேராகவே ஃபில்டரில் அனுப்பலாம்ல தண்ணியை, ஏன் செடிமெண்டேஷன் பண்ணி அப்புறம் ஃபில்டருக்கு அனுப்புகிறாங்க சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போது நம்ம வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல, அந்த வாட்டர் பியூரிஃபையரில் நம்ம யூஸ்வலாக நம்ம அனுப்புகிற வாட்டர் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கரெக்டாக? பார்த்தீங்கன்னா இப்போ டேப்லாம் நீங்கள் அந்த கிச்சனில் போய் டேப்பை திறக்கிற வாட்டர் நல்லா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதை தான் நம்ம வாட்டர் பியூரிஃபையருக்கு அனுப்புவோம். இன்கேஸ் அந்த வாட்டர் வந்து ரொம்ப மஞ்சளாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஓகே, அந்த வாட்டரை வந்து வாட்டர் பியூரிஃபையரில் அனுப்பிச்சா என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக ஃபில்டரில் அனுப்பிச்சா என்ன ஆகும், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபில்டர் என்ன ஆகும்? சோக் ஆகிடும். ஓகே, ஃபில்டரில் பெரிய பெரிய பார்ட்டிகல் போச்சுன்னா என்ன ஆகும்? அடைச்சிக்கும். கரெக்டாக? இப்போ டீ ஃபில்டர் பண்ணுறீங்கல்ல, கரெக்டாக? அதில் வந்து நீங்கள் அந்த டீ தூள் இருக்குது, அதை ஃபில்டர் பண்ணுறீங்க, கரெக்டு. இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆப்ஜெக்ட்லாம், ஓகே, அதை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அடைச்சிக்கிட்டு நின்றோம், தண்ணி ஃபில்டர் ஆகாது. புரியுதாம்மா? ஸோ எடுத்தோன்னே நம்ம இம்ப்யூரிட்டிஸை வந்து ஃபில்டரில் தள்ளினா ஃபில்டர் அடைச்சிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஈஸி பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே தடுத்துடணும் முன்னாடியே செடிமெண்டேஷனில். அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிறத தான் ஃபில்டர் வழியாக தள்ளணும். புரியுதாம்மா? அதான் ரொம்ப ஈஸி, அதனால தான். ஓகே, த கிளியர் வாட்டர் இஸ் தென் ஃபில்டர். டியூரிங் ஃபில்ட்ரேஷன் வாட்டர் பாசஸ் த்ரூ அ ஃபில்டர் மேட் ஆஃப் சாண்ட் ஆர் சாண்ட் அண்ட் கோல். இங்கே இது வந்து ஃபேக்ட்ரியிலலாம் பார்க்கும்போது இந்த பெருசாக பிளான்ட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கண்டெய்னரில் கூழாங்கல், இந்த சின்ன சின்ன கல்லுலாம் இருக்குல்ல, அந்த கல்லெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. கோல்னா கறி, அதுக்கப்புறம் மண், ரொம்ப ஃபைனான மண், ஓகே, அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் மேலேருந்து தண்ணியை ஊற்றுவாங்க. அந்த தண்ணி என்ன ஆகும், அந்த சாண்டு அது வழியாக பாஸ் ஆகி கீழே போகும். கரெக்டா? அந்த பாஸ் ஆகி போகும்போது என்ன ஆகும், அந்த குட்டியாக இருக்கிற டர்ட்டு மற்றதெல்லாம் என்ன ஆகும், அந்த மண்ணுக்கு நடுவில் இடுக்கில் வந்து மாட்டிக்கும். புரியுதாம்மா? தண்ணி ஏன்னா மாட்டாது, தண்ணி வந்து எதுலேயுமே மாட்டாது, தண்ணி வந்து பூந்து போயிடும். ஏன்னா அதோட மாலிகுல் சைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து பூந்து போயிடும். இந்த டர்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல என்ன ஆகும், அந்த கல் அந்த மண் இடுக்கில் மாட்டிக்கும். புரியுதாம்மா? புரிஞ்சிடுச்சா? ஸோ கீழே வந்து நமக்கு கிளியர் வாட்டர் வெளில வரும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபில்டர். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இந்த வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு ஃபில்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். As the water trickles down, underline பண்ணுங்க, trickles னா என்னது, பூந்து போகிறது. ஓகே, trickles down through the filter, the remaining particles are removed. Thus through sedimentation, decantation and filtration. இதை மாற்றி எழுதிடக்கூடாது.
ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? செடிமெண்டேஷன். தண்ணி அப்படியே ஊற்றிட்டு வெயிட் பண்ணுவாங்க, எல்லாம் கீழே போயிடும். அப்புறம் நல்ல தண்ணியை மட்டும் எடுக்கிறது என்னது? டீகான்டேஷன். அதுக்கப்புறம் என்ன எங்கே அனுப்புவாங்க? ஃபில்ட்ரேஷனுக்கு அனுப்புவாங்க. சரியாம்மா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை மறந்துடக்கூடாது. செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன். ஓகே, இதை மாற்றிலாம் பண்ண முடியாது. இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ். இன்சால்யூபிள்னா என்னது? தண்ணியோட கலக்காதது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில். ஓகே, தண்ணி எடுத்துட்டு மண் கொஞ்சம் எடுத்து மண்ணை வச்சுட்டு நல்லா கலக்குங்க. சரியா? என்ன ஆகும்? தண்ணி அழுக்காயிடும். ஓகே, அழுக்காயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க, ஒரு நாள். அதை அசைக்காமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே வச்சிருங்க. என்ன ஆகும் ஒரு நாளுக்கு அப்புறம்? வெரி குட். அந்த மண்ணில் இருந்தது எல்லாம் என்ன ஆகும்? அந்த கலந்து தண்ணியோட இதானதெல்லாம் கீழே போயிட்டு மேலே மட்டும் நல்ல தண்ணி இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து பாத்திரத்தை தண்ணி எடுங்க. ஓகே, உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. சரியா? இப்போ தண்ணி எப்படி இருக்கும்? உப்பு தண்ணியாக இருக்குமா? வெள்ளையாக தான் இருக்கும், ஏன்னா உப்பு வெள்ளையாக தானே இருக்குது. உப்பு தண்ணியாக இருக்குமா? அதை அப்படியே வைங்க. சரியா? ஒரு நாள் வைங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சொல்லுங்க. கீழே போயிடுமா? அப்படியா? சரி, இன்னொரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? சக்கரை போட்டு நல்லா கலக்கிடுங்க. சரியா? அந்த தண்ணியை ஒரு நாள் அப்படியே சும்மா வைங்க. என்ன ஆகும்? அந்த தண்ணி சக்கரை எல்லாம் கரைஞ்சு கீழே போயிடுமா? மேல நல்ல தண்ணி வந்துருமா? வராது. கரெக்டா? தண்ணியோட கரைஞ்சிரும். ஓகே, சால்ட் அதே மாதிரி தான், தனியாலாம் வராது. அப்படி சால்ட் வாட்டர் தனியாக வரதா இருந்தால் நம்ம கடலில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு இப்படி வச்சோன்னா சால்ட் எல்லாம் கீழே போயிடணும்ல. அப்புறம் நல்ல தண்ணி இருக்கும், டக்குன்னு குடிச்சிடலாம்ல. அப்படியா பண்ணுறோம் நம்ம? அந்த மாதிரி வருமா என்ன? ஸோ அதுதான் எல்லா பொருளுமே, ஏதாவது எல்லா என்ன சொல்கிறது, எல்லா திங்ஸுமே வந்து வாட்டரில் கரையாது. சிலது கரையும், சிலது கரையாது. ஓகே, இப்போ மண் எடுத்து கலக்கும் போது அந்த டைமில் வந்து அதுக்கு தண்ணியோட கலந்த மாதிரி தெரியும் டர்ட்டாக. பட் அப்படியே வச்சிட்டோன்னா அது எல்லாம் கீழே போயிடும். புரியுதாம்மா? வாட்டரோட வந்து சால்யூபிள் ஆகாது, கலக்காது. ஓகே, கரையாது. ஓகே, ஸோ அதுதான். இப்போது சால்யூபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து தண்ணியோட கரைஞ்சிரும், பிரித்து எடுக்கிறது கஷ்டம். ஓகே, இன்சால்யூபிள் அப்படின்னா தண்ணியோட அப்படியே சேர்ந்து கலந்துரும், ஆனால் கரையாது. மீன்ஸ் தண்ணியோட சேராது. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனியாக வந்துடும். இப்போ இந்த 3 மெத்தட்லேயும் நம்ம அந்த மாதிரி கரையாத பொருளை மட்டும்தான் எடுக்க முடியும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகரை போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன் பண்ணோன்னா ஒன்றுமே ஆகாது. திரும்ப நம்ம கிடைக்கிற தண்ணியும் சக்கரை தண்ணி தான் கிடைக்கும். புரியுதாம்மா? ஸோ இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸை மட்டும்தான் இந்த ப்ராசஸை வச்சு ரிமூவ் பண்ண முடியும், அதோட தண்ணியோட கரையாத பொருள். சரியாம்மா? ஓகே ஓகே. The water is then disinfected. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? டிஸ்இன்ஃபெக்ஷன். டிஸ்இன்ஃபெக்டட்னா என்னது? கில் பண்ணுறது பாக்டீரியாவெல்லாம். ஓகே, அதாவது இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணுற பாக்டீரியாஸை கில் பண்ணுறது தான் டிஸ்இன்ஃபெக்டட். பை ஆடிங் கெமிக்கல் கால்டு குளோரின். குளோரின் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CH வரும். ஓகே, CHLORINE, குளோரின். அண்டர்லைன் பண்ணிக்கோ. குளோரின் அப்படின்னு படிக்கணும். சரியாம்மா? அதுதான் கெமிக்கல், அதை தான் ஆட் பண்ணுவாங்க. This kills the germs that are present in water. Water is stored in a closed tank and supplied to our homes through pipes. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? க்ளோஸ்டு டேங்க்கில் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ வெளியிலலாம் பார்த்துருக்கீங்களா? ரோடு ஓரத்துலலாம் அந்த கருப்பு கலர் டேங்க் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஃபில் பண்ணுற டேங்க்கு. நமக்கு தண்ணி வேணும்னா கீழே டேப் ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கலாம், பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த டேங்க்லாம் க்ளோஸ்டாக இருக்குது, ஓப்பனாக இல்லாமல்? வெரி குட். ஓப்பனாக இருந்தால் வெளியிலேருந்து அழுக்கு போயிடும். அதுக்காக தான் ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அதில் தான் வீட்லேயும் தண்ணியெல்லாம் மூடி வைக்கணும். சரியா? ஏன்னா காற்றுல இருக்கிற டர்ட்டு பாக்டீரியாலாம் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, இதுவரையும் புரிஞ்சிடுச்சாமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்த செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன், இந்த மெத்தடில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு சாண்டு கலந்துருச்சு, பண்ண முடியுமா முடியாதா? முடியும்.
ஓகே. அப்புறம் வந்து அழுக்கு நிறைய கலந்துருச்சு, முடியுமா முடியாதா? முடியும். ஓகே. சால்ட்டு ஃபுல்லாக கலந்துருச்சு, முடியுமா முடியாதா? ஓகே. சர்க்கரை நல்லா கலந்துருச்சு, முடியுமா முடியாதா? முடியாது. ஓகே. கெமிக்கல் இல்லை கலரு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இங்கை தண்ணியில் கலந்துட்டேன்னா இந்த மெத்தடில் அந்த கலர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. புரிஞ்சிச்சாமா இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? ஸோ இன்சால்யூபிள் அதை மட்டும்தான் இந்த மெத்தடில் பண்ண முடியும். அதுக்காக வேற மெத்தடே இல்லையா? இப்போ இங்கு கலந்துருச்சுன்னா ரிமூவே பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும், வேற மெத்தடில் பண்ணணும். சரியா? அது என்ன மெத்தட்னு இப்போ பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு நான் கேள்வி கேட்குறேன், நம்ம அடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பால் இருக்குது, கரெக்டாக? வீட்டில் பால் வாங்குறோமா? பாலை வந்து சூடு பண்ணுறோம், கரெக்டாக? சூடு பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன் சூடு பண்ணி சாப்பிட்றோம்? பாக்டீரியா வெரி குட். பாலில் வந்து பாக்டீரியா அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சூடு பண்ணும்போது கில் ஆகிடும். வெரி குட். பால் வந்து ரொம்ப சூடு பண்ணால் என்ன ஆகும்? அந்த நல்ல பாக்டீரியா தீஞ்சிடும். எல்லா பாக்டீரியா இருந்தால் கில் ஆகும் உள்ள. சொல்லுங்க. பாலை நல்லா சூடு பண்ணால் என்ன ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க. எல்லார் வீட்டில் அந்த பிரச்சனை தானே, என்ன ஆகும்? தீஞ்சிடும். பால் பொங்கி கீழே ஊற்றிடும், கரெக்டா? ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா ஓகே. மெதுவான சூட்டில் பாலை ரொம்ப நேரம் ஹீட் பண்ணலாம், பொங்காமல். அப்படியே பாலை கலக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. சூடாகிக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம், ஒரு 2 hours அப்படியே சூடு பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன ஆகும்? அந்த பால் கரெக்ட் ட்ரை ஆகிடும், ரொம்ப திக்காகிடும், கரெக்டா? இந்த மில்க் மேட்லாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரி ரொம்ப திக்காக தான் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ்டு மில்க்குன்னா பாலை நல்லா மெதுவாக ரொம்ப நேரம் சூடு பண்ணால் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாக போயிடும், கரெக்டா? நம்ம பால் எந்த ஒரு பொருளும் சூடு பண்ணும்போது அப்படி புகை வருது இல்லை மேலே, அந்த புகை என்னது? வாட்டர் வேப்பர். அந்த தண்ணியில் அந்த பொருளில் இருக்கிற தண்ணி ஆவியாகி மேலே வரும், அதுதான் ஸ்டீம், கரெக்டா? ஓகே. இப்போ பால்லையும் தண்ணி இருக்குல்ல, சூடு பண்ண என்ன ஆகும்? அந்த பாலில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகிடும். ஆவியாக மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? அதில் உள்ள சாலிட் மேட்டர்ஸ்லாம் மீதி வந்துடும். அதுதான் திக்காயிக்கிட்டே வரும். ரொம்ப சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி நல்லாவே ட்ரை ஆகிடும். புரியுதம்மா? இப்போ நம்ம அந்த பால்ல இருந்து எதை ரிமூவ் பண்ணோம்? தண்ணியை ரிமூவ் பண்ணோம், கரெக்டா? இது வந்து பால் ஒரு நல்ல பொருள், நம்ம சும்மா நார்மலாக ஹீட் பண்ணுறோம். ஓகே. இதுவே தண்ணியோட ஒரு கெட்ட பொருள், நமக்கு தேவையில்லாத பொருள் கலந்துருச்சு, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கலந்துருச்சு. ஓகே. இப்போ நான் அந்த தண்ணியை ஹீட் பண்ணுறேன், என்ன ஆகும்? கலர் மேலே போயிடும், ஆவியா? என்ன ஆகும்? ஹீட் பண்ண தண்ணி மட்டும் ஆவியா போய்கிட்டே இருக்கும், கரெக்டா? கடைசியா என்ன ஆகும்? அந்த பாத்திரத்துல வெறும் அந்த கலர் பவுடர் மட்டும் அப்படியே டெபாசிட் ஆயிடும், தண்ணி எல்லாம் ஆவி ஆயிடும், கரெக்டா? கரெக்ட் தானம்மா? ஓகே. இப்ப தண்ணி எங்க போச்சு? ஆவி ஆயிடுச்சு, கரெக்டா? ஆனா அந்த தண்ணியை நான் பிரிச்சு எடுக்கணும், அந்த தண்ணி எனக்கு வேணும். அப்பனா நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆவியை காத்துல கலக்காம அந்த ஆவியை மேலே ஏதாவது கண்டெய்னர் ஒரு டியூப்பை போட்டு அந்த ஆவியை நான் எடுத்து கலெக்ட் பண்ணிப்பேன். கலெக்ட் பண்ணி அந்த ஆவி எப்போ தண்ணி ஆகும்? போன லெசன்லேயே படித்தோம். எப்போ தண்ணி ஆகும் அந்த ஆவி? வெரி குட். அந்த ஆவி சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னா அந்த ஆவி திரும்ப தண்ணி ஆகிடும், கரெக்டா? ஸோ ஒரு டியூப் போட்டு இந்த சைடில் ஹீட் பண்ணி அப்படியே அந்த ஆவியை கலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரீசர் இல்லை ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு இதில் வந்து நான் உள்ளே விடுறேன் அந்த ஆவி என்ன ஆகிடும்? தண்ணி ஆகிடும். இப்போ நான் எப்படி கலர் பவுடரில் கலந்த தண்ணி பிடிச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இது நம்ம சொல்கிறது இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, சரியா? நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே. எல்லாமே இதே மாதிரி பண்ண முடியாது, சரியா? எதுக்கு வந்து இந்த மெத்தட் பண்ண முடியும்? சால்யூபிள் வாட்டரில் வந்து கரைஞ்சிருச்சு, பிரிக்க முடியாது, அப்போ தான் இதை பண்ண முடியும், சரியா? எல்லாத்துக்கும் இது பண்ண முடியாது, வேறு மெத்தட் இருக்குது. ஓகே. அடுத்தது பாருங்கள், டீசாலினேஷன். ஓகே. செலைன் வாட்டர் அப்படின்னு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனீங்கன்னா செலைன் வாட்டர் எடுங்க அப்படின்லாம் நர்ஸு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்த தடவைலாம் போனீங்கன்னா நோட் பண்ணுங்கள். ஓகே. சின்னதாக பாட்டிலாக இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டிலில் தனியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம அடிக்கடி பட்டுடுச்சுன்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
அதுக்கு வந்து saline வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் கிடையாது, உப்பு தண்ணி. செலைன்னா சால்ட், உப்பு. ஓகேவா? உப்பு தண்ணி. உப்புக்கு இருக்கிற ஒரு பியூட்டி, அதாவது என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா உப்பு வந்து கில் பண்ணும் பாக்டீரியா. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாய் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைப்போம். எங்கே வைப்போம் ஊறுகாவை? சும்மா வெளியில தான் வைப்போம். கரெக்டா? அது எப்படி வந்து வருஷக்கணக்கில் கெடாமல் இருக்கு? இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குது, நம்ம சாப்பாடு இப்போ நீங்கள் பண்ணுறோம், அந்த ஒரு குழம்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்க? லெமன் ரைஸ். கரெக்டாக? அந்த லெமன் ரைஸை நீங்கள் அப்படியே வந்து பாத்திரத்துலேயே வச்சு வருஷக்கணக்கில் சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடியாது. நாளைக்கே மோஸ்ட்லி கெட்டுடும். ஒரு நாளுக்கு மேலேயே ஃபுட்டு தாங்காது. கரெக்டா? அப்படி நம்ம கொஞ்ச நாளைக்கு வேணும்னா யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஆனால் ஊறுகாவை நம்ம வெளியில் சும்மா தானே வைக்கிறோம், ஸ்பூனை போட்டு எடுக்கிறோம், திரும்ப மூடுறோம், அப்படியே வைக்கிறோம். எப்படி வருஷக்கணக்கில் வந்து அது கெடாமல் இருக்கு? வெரி குட். உப்பு தான் அதில் மெயின். இது உப்பும் எண்ணெயும், ஆக்சுவலாக உப்பு தான் மெயின். அதனால தான் ஊறுகாயில் உப்பு நிறைய போடுவாங்க. உப்பு நிறைய போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த உப்பு வந்து பாக்டீரியா வந்து உள்ள ஃபார்ம் ஆக விடாது. புரியுதாம்மா சொல்றது? ஓகே, வெரி குட். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, டீசாலினேஷன். சாலைன் சொல்றது உப்பு வாட்டர். ஓகே, டீசாலினேஷன்ன்றது என்னது? இப்போ இன்ஃபெக்ஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஆப்போசிட். டீசாலினேஷன் என்னது? அதுக்கு ஆப்போசிட். சால்ட்டா இருக்கிற வாட்டர் ஆப்போசிட் என்னது? பியூரா இருக்கிற வாட்டர். டீசாலினேஷன்னா என்னன்னா சால்ட் வாட்டர்ல இருந்து சால்ட்டை ரிமூவ் பண்றது. புரியுதாம்மா? ஸோ சால்ட் வாட்டர் நமக்கு எங்க கிடைக்கும்? கடல்ல இருக்கிற தண்ணியை எடுத்து சால்ட்டை மட்டும் பிரிச்சுட்டு தண்ணியை வந்து எடுத்தோம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? டீசாலினேஷன். ஓகேவாம்மா? நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு எனர்ஜி ரொம்ப செலவாகும். சரியா? ஸோ அதனால ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. பட் இந்த துபாய், ஓகே, இந்த ஓமன் அங்கெல்லாம் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரிலலாம், அங்கெல்லாம் மழையே பெய்யாது. கரெக்டாக? அதெல்லாம் டெசர்ட். ஸோ அவங்கெல்லாம் கடல் தண்ணியை தான் வந்து எடுத்து டீசாலின் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க குடிக்கிறதுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. சரியாம்மா? ஓகே, இப்போ பாருங்க, we cannot drink sea water because it is very salty. கரெக்டா? ஓகே, இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுங்க. யாராவது இப்போ உங்ககிட்ட வந்து கடல் தண்ணியே அவ்வளோ உப்பு கேட்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரி, எந்த கடல் மண்லையா? சரி, ஓகே, கடல் மண்ணில் உப்பு இருக்கு. ஏன் இப்போ நம்ம தரையிலலாம் உப்பு இல்லை, அங்கே ஏன் கடல் மண்ணில் மட்டும் உப்பு இருக்கு? இப்போ லேக்கு பாண்டெல்லாம் இருக்கு, அதுக்கும் கீழே மண்ணு தானே இருக்கும். அந்த தண்ணியெலாம் நல்ல தண்ணி ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஏன் கடல்ல மட்டும் உப்பு அவ்வளோ உப்பு இருக்கு? இட் மீன்ஸ் அவ்வளோ உப்பு தண்ணியா இருக்கு. வேற மாதிரி சாண்டெல்லாம் என்னது? சாதனா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் ரிவர், லேக்கு அதுலலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அந்த தண்ணிலாம் சால்ட்டியா இல்லை. ஏன் சீ வாட்டர் மட்டும் அவ்வளோ சால்ட்டியா இருக்கு? இந்த தண்ணி தானே அங்கே போய் கலக்குது. கரெக்டா? ரிவர் பாண்டில் உள்ளதெல்லாம் மழை நிறைய பெஞ்சா எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்ல நம்ம கடல்ல தானே கலக்குறோம். ஆமா, அப்புறம் ஏன் கடல்ல இருக்கிற தண்ணி மட்டும் ஏன் அவ்வளோ உப்பா இருக்கு? நல்ல தண்ணிலாம் தானே அங்கே போகுது. அப்போ அங்கே மட்டும் எப்படி உப்பு அவ்வளோ உப்பு வந்து? கரெக்டு தான்டா. ஏன் எப்படின்னு கேட்குறேன். இந்த மண்ணில் உப்பு இல்லை, அந்த மண்ணிலே உப்பு இருக்கு. அப்போ உப்பு இல்லை, இப்போ இருக்கா? சரி, ஓகே, இதுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர்லாம் கிடையாது. சரியாம்மா? ஸோ இதுக்கு வந்து சயின்டிஸ்ட்டு இதுவரையும் தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிற ரீசன் என்னென்னா, ஓகே, கடல் ஃபார்ம் ஆகும்போதே, சரியா, அந்த பெட்டு கீழே இருக்குல்ல, கடல் கீழே அந்த பெட்டுன்னு சொல்லுவோம், அதில் தான் தண்ணி மேலே இருக்குது. அந்த பெட்டில் சோடியம் குளோரைடாக தான் சால்ட். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுதான். சரியா? ஸோ மழை பெஞ்சு தண்ணி ஃபில் ஆகும்போது கீழே ஆல்ரெடி அந்த பெட்டில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால தண்ணி வந்து அதோட கரைஞ்சி இப்போ என்ன ஆயிடுச்சு? அது சால்ட் வாட்டர் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பேசினில் கீழே ஃபுல்லாக சால்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதில் மழை பெஞ்சு தண்ணி ரொம்பிடுச்சு. இப்போ அந்த தண்ணி என்ன ஆகும்? சால்ட் வாட்டர் ஆகிடும். அவ்வளோதான். அந்த சால்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா கடல் வந்து இட்ஸ் அ மேசிவ், மீன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 3/4 வந்து வாட்டர் தான். ஸோ ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு.
சரியா? ஓகே. ஆனால் நம்ம பாண்டு லேக்லாம் இருக்குல்ல லேண்டில், அதுலலாம் வந்து சோடியம் குளோரைட் கிடையாது பெட்டில். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சிடுச்சாம்மா? ஸோ சியோட பெட்டில் வந்து சால்ட் இருக்கு சரி, அது வந்து வாட்டரோட கரைஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது பாருங்க. டீசாலினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் சால்யூபிள் சால்ட். இங்கே பாருங்க, இன்சால்யூபிள் கொடுக்கல. ஏன் சால்யூபிள் சால்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா தண்ணியோட அது கரைஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ சால்யூபிள் சால்ட்ஸ் கரைஞ்சிருச்சு. ஓகே, ஃப்ரம் வாட்டர் அண்ட் மேக்கிங் இட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். சால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை வந்து மாற்றுறோம். கரெக்டா? அதுதான் டீசாலினேஷன். டியூரிங் த மான்சூன் சீ வாட்டர் ஃப்ளோஸ் டு த சீ ஷோர் அண்ட் ஃபில்ஸ் அப் த சால்ட் பேன்ஸ். ஒன்றும் இல்லை, அந்த இதில் இந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓரத்தில் வந்து பேனாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த மான்சூன் டைமில் என்ன ஆகும்னா, அலைலாம் நல்லா பெருசாக கரைக்கு ரொம்ப வரும். அந்த டைமில் வந்து அதை ஃபில் பண்ணிடும். சரியாம்மா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைக்ஸ் ஆர் மேட் டு ப்ரிவென்ட் த சீ வாட்டர் ஃப்ரம் ஃப்ளோயிங் பேக். அது ஒன்றும் கிடையாதுமா, ஒரு பாத்திரமாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அலை இப்படி வருது, இப்படி தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு. திரும்ப போகும்போது அங்கே தடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? அது வந்து திரும்ப தண்ணியை உள்ளே போகக்கூடாது. அதுலேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பேனில். ஓகே, ஆஃப்டர் சம் டைம் த வாட்டர் எவாப்ரேட் லீவிங் பிஹைண்ட் எ crusty லேயர் ஆஃப் சால்ட். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும் அந்த தண்ணியில்? இப்போ சீ வாட்டரை பிடிச்சி நீங்கள் ஒரு பேனில் வந்து வைக்கிறீங்க வெயிலில், கடல்லையே பக்கத்தில் கரையில். ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப நாள் ஆச்சுன்னா தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு வெறும் கீழே வந்து வெள்ளை கலரில் சால்ட் மட்டும் இருக்கும். கரெக்டா? அதை தான் சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து திஸ் லேயர் ஆஃப் சால்ட் இஸ் தென் ஸ்கிராப்ட் அண்ட் க்ளீன் ஃபார் யூஸ் பை எஸ். ஓகே, இது இங்கே வந்து இவங்க தண்ணியை பற்றி சொல்லலாமா, சால்ட் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. சரியா? அதாவது அந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? கீழே சால்ட் இருக்கும். அதை சுரண்டி எடுத்து தான் வந்து அதை வந்து கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி தான் நமக்கு டேபிள் சால்ட்டாக வரும். இப்போ நம்ம உப்பு போடுறோம்ல வீட்டில், அந்த உப்பு எல்லாம் நம்ம கடல் தண்ணியிலேருந்து தான் கிடைக்குது. கடல் தண்ணியை ஃபில் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த இது ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் தூத்துக்குடியில் அதிகமாக பண்ணுவாங்க. சரியா? இப்போ நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அதை மட்டும் பார்த்துருங்க. சிட்டி கிடையாதுடா. இதோ பாருங்க, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன், ஃபாஸ்டா பார்த்துடலாம். தெரியுதாம்மா? இதோ பாருங்க, தண்ணியை ஃபர்ஸ்ட் இந்த குட்டையில ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடல் தண்ணி. சரியாம்மா? கடல் தண்ணியை ஃபில் பண்ணிடுவாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவாங்க. என்ன ஆகும்? வெயில் பட தண்ணி எல்லாம் காஞ்சிரும், எவாப்ரேட் ஆகிடும். கரெக்டா? எவாப்ரேட் ஆகிடும், இல்லைன்னா கீழே பூமி கீழே போயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, வெள்ளை வெள்ளையா தெரியுதா? இங்க அதுதான் சால்ட். இதோ பாருங்க, இன்னும் காயில ஃபுல்லா தண்ணி இருக்கு பாருங்க லைட்டா. இதை இன்னும் நல்லா காய விடுவாங்க. இதோ பாருங்க, அப்படியே காய விட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க? இதோ பாருங்க, அந்த மாதிரி சால்ட்டை பிரிச்சு இப்படி எடுப்பாங்க, ஸ்கிராப் பண்ணி. இதோ பாருங்க, அவர் நின்றுட்டு இருக்காரு பாருங்க, இதான் சால்ட்டு. ஆனா இந்த சால்ட்டை ஸ்ட்ரைட்டா சாப்பிட முடியுமா? அதுல மண்ணெல்லாம் கலந்துருக்கு பாருங்க. இதை எடுத்து இதை தான் வந்து ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு பியூரிஃபை பண்ணுவாங்க. இதோ பாருங்க, கடல் ஓரத்துல தான் பண்ணுவாங்க. இது புரியுதாமா? இதுக்கு பேர் வந்து தமிழ்ல வந்து உப்பளம்னு சொல்லுவாங்க. உப்பு ப்ரிப்பேர் பண்றது. அங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, எடுத்து எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, இது மாதிரி கிடைக்கும் போது நம்ம குண்டா தான் கிடைக்கும், கல் உப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஃபேக்டரிக்கு போய் க்ளீன் பண்ணி பவுடரை அரைச்சி ஃபைனாக நமக்கு கிடைக்கும். புரியுதாம்மா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதே சொல்லலாமா? சரியா? டீசாலினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு இந்த சால்ட் எடுக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் வாட்டரை வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் வந்து 2 பிளான்ட் இருக்குது. சரியா? ஓஎம்ஆரில் அந்த 2 பிளான்ட்டில் வந்து எடுக்கிறாங்க தண்ணி. மீன்ஸ் வந்து கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக ஆக்கி நமக்கு சென்னைக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். தண்ணி எடுத்து ஃபில்டர்லாம் நிறைய இருக்கும். அந்த ஃபில்டரில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறது பண்ணி இந்த சால்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் குளோரின் ஆட் பண்ணுறது,
மற்ற ஜேர்ம்ஸை கில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து அது வந்து ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியாம்மா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டீசாலினேஷன். அந்த பிளான்ட்டுக்கு பேரே பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் ஸ்கூலில் ஹையர் கிளாஸஸ்லாம் போனீங்கன்னா மேபி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம், கடல் ஓரத்தில் தான் இருக்கும். ஓகே, கீழே பாருங்கள். விச் வாட்டர் இஸ் கிளீனர்? வாட்டர் தட் இஸ் ஃபில்டர்ட் ஆர் வாட்டர் தட் ஹேஸ் அண்டர்கான் செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன்? சொல்லுங்கள். ஃபில்டர் பண்ண வாட்டர் வந்து க்ளீனாக இருக்குமா, இல்லை செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் அந்த வாட்டர் வந்து க்ளீனாக இருக்குமா? செடிமெண்டேஷன் டீகான்டேஷன் நம்ம பார்த்துட்டோம். தண்ணி அப்படியே வைக்கிறது, கீழே போயிடும், அப்புறம் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுக்கிறது. ஓகே, அந்த வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து க்ளீனாக இருக்குமா, இல்லை ஃபில்டர் வழியாக போய் கிடைக்கிறதுல நமக்கு தண்ணி அது வந்து க்ளீனாக இருக்குமா? இல்லை, செடிமெண்டேஷன் டீகான்டேஷன். அப்படியா? ஃபில்டர் வழியாக போகிறது, ஃபில்டர் வழியாக போகிறது தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா அதில் குட்டி 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 எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி பார்த்ததே என்னது, செடிமெண்டேஷன் டீகான்டேஷனோட ஸ்டாப் பண்ண மாட்டோம், கடைசியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு குட்டி குட்டியாக இருக்கிற பார்ட்டிக்கல்லாம் வந்து ஓகே ஃபில்டர் ஆகிடும், இல்லைனா அது கூட குடிக்க முடியாது. புரியுதம்மா சொல்கிறது? ஓகே, அடுத்தது பாருங்கள், வாட்டர் பொல்யூஷன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தானே, ஒரு 3 டாபிக் தான் இருக்குது. ஓகே, அந்த இது இருக்குது பாருமா, அந்த வீடியோ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அந்த ஆப்பில் போட்டு பார்க்கணும். சரியா? மறந்துடாதீங்க, அதில் ஏதாவது வீடியோ இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வாட்டர் பொல்யூஷன் என்னது? இது நீர் மாசு. வெரி குட். ஓகே, நீர் மாசு. ஓகே ஓகே, அதாவது மாசுபடுதல். ஓகே, வாட்டரை வந்து நம்ம வாட்டர் கூட ஏதாவது தேவையில்லாதெல்லாம் ஆட் பண்ணி வாட்டரை கெடுக்கிறது. சரியா? இப்போ வீட்டில் வந்து நம்ம வாட்டரை எப்படிலாம் பொல்யூட் பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற தண்ணி, இப்போ பாட்டிலில் இருக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து பொல்யூட் பண்ணுவோம், அழுக்காக்குவோம்? சொல்லுங்கள். திறந்து வைக்கிறது. கரெக்டா? அந்த தண்ணியை வந்து மூடாமல் திறந்து வச்சா என்ன ஆகும்? காற்றுல உள்ள தூசி அதெல்லாம் உள்ளே போகும், அப்புறம் கொசு ஈலாம் போய் உட்காரும். ஸோ வாட்டர் என்ன ஆகிடும்? பொல்யூட் ஆகிடும், அழுக்காயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் க்ளீனாக இல்லை, அதில் தண்ணியை ஊற்றி வைக்கிறோம், என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூட் ஆகிடும். கரெக்டாமா? இதெல்லாம் வீட்டில் சின்னதாக நடக்கிற விஷயம். இதே வந்து வெளியில் லேக்கு, பாண்டு, ஏரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். தெரியாமா? ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, ஏரிலாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அது வந்து சிட்டிக்கே வாட்டர் சப்ளை பண்ணுது. ஓகே, அந்த மாதிரி சொல்லுங்க. பக்கத்துல இருக்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்கிள், அதே மாதிரி தான் மழை பெஞ்சு ரொம்ப இதே மாதிரி தான் இருக்கு அழுக்கா. ஆமா, ஏன் அந்த அழுக்கு ஆகுது சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு தூக்கி போட்டுறாங்க, குப்பைலாம் வந்து தூக்கி போட்டுறாங்க கிரவுண்ட்ல. சரி, அப்புறம் வேற இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், பேப்பர், கவர், நம்ம சாப்பிட்றது ஐட்டம்லாம் என்ன பண்ணுறோம்? ரோட்டில் த்ரோ பண்ணுறோம். கரெக்டா? த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணதுக்கப்புறம் மழை வருது. ஓகே, மழை பெய்யும்போது என்ன ஆகும்? தண்ணி லேக்குக்கு போகும். கரெக்டா? தண்ணி லேக்குக்கு போகும்போது வெறும் தண்ணி மட்டுமா போகும்? அழுக்கு போகிறது ஓகே. இந்த வாட்டர் பாட்டில், கவரு, பிளாஸ்டிக் நம்ம ரோடு ஓரத்தை தூக்கி போட்டோமே, அது எல்லாம் சேர்ந்து மிதந்துக்கிட்டு தண்ணியோட போயிடும். கரெக்டா? இப்போ இது எல்லாம் போயிட்டு லேக்கில் வந்து போய் என்ன ஆகும்? பொல்யூஷனை கிரியேட் பண்ணிடும். கரெக்டாக? இது ஒன்று. சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம தண்ணி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இல்லை ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். நம்ம நல்ல தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி அழுக்காகி வந்து அது வந்து ஒரு இம்ப்யூர் வாட்டராக கிடைக்கும்ல நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் கீழே வந்து கார் வாஷ் பண்ணுறீங்க, சோப் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அந்த வாஷ் பண்ண வாட்டரை இன்கேஸ் நீங்கள் லேக்குக்கு வந்து விடுறீங்க. சரியா? லேக்குக்கு போகிற பைப்பில் வந்து நீங்கள் அந்த தண்ணியை விட்டுடுறீங்க. அந்த தண்ணி சோப் வாட்டர் எங்கே போகும்? லேக்குக்கு போயிடும். அப்போ லேக் என்ன ஆகும்? பொல்யூட் ஆகும். கரெக்டாக? இதெல்லாம் தான். இது நான் சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன ஸ்கேல். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு டை ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க, கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அவன் அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி. அந்த தண்ணி எல்லாம் வந்து அவன் எங்கே விடுவான்? எங்கடா விடலாம்? அங்கே பெரிய ஏரி இருக்குடா, அங்கே விட்டானா என்ன ஆகும்?
அந்த தண்ணி எல்லாம் வீணாயிடும். புரியுதாமா? ஸோ வாட்டர் பொல்யூஷன் யார் கிரியேட் பண்ணுறா? ஹியூமன்ஸ். நம்ம தான் பண்ணுறோம். இயற்கை வந்து நல்ல தண்ணி தான் கொடுக்குது. ஓகே, நம்ம தான் அதை கெடுக்கிறோம். ஓகே, ஆனால் விதவிதமாக கெடுக்கிறோம். நம்ம ஒரு மாதிரி கெடுக்கிறோம், ஃபேக்ட்ரிக்காரன் கெடுக்கிறான், வேற ஒருத்தன் கெடுக்கிறான். சரியா? எல்லாமே பண்ணி டுகெதர் எல்லாம் சேர்ந்து வாட்டரே வந்து என்ன ஆகிடுது? பொல்யூட் ஆகி அது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படாமையே போகிற மாதிரி ஆகிடுது தண்ணி. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்போது திரும்ப ஃபில்டர் பண்ணணும். நமக்கு தான் செலவு அதிகம். சரியாம்மா? ஓகே, இங்கே வாட்டர் பொல்யூஷன் பாருங்கள். வாட்டர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் வென் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் வேஸ்ட் டொமஸ்டிக் வேஸ்ட். இங்கே பாருங்கள், ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட்னா என்னது? நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது. ஓகேவாம்மா? ஈவன் நம்ம சாப்பிட்டுட்டு இது பண்ணுறது, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது, அது எல்லாமே வந்து ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட்டு. ஈவன் நம்ம எக்ஸ்க்ரீட்டா இருக்குல்ல, நம்ம ஆயிலாம் போகிறோம்ல, இது மூச்சா போகிறது, ஆய் போகிறது, அதுவும் வந்து ஹியூமன் வேஸ்ட்டு தான். சரியா? அது அப்புறம் டொமஸ்டிக் வேஸ்ட்டு. டொமஸ்டிக் வேஸ்ட்டுன்றது என்னது? டொமஸ்டிக்னா என்னது? டொமஸ்டிக் விலங்குனா நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட்டு. டொமஸ்டிக் விலங்கு இல்லை. டொமஸ்டிக்னா என்னது? வீடு. நம்ம வீட்டில இருந்து வேஸ்ட்லாம் கிரியேட் ஆகுதுல்ல, குப்பைக்காரம் வரும்போது குப்பையில் கொட்டுறோம்ல, அதுதான் டொமஸ்டிக் வேஸ்ட். புரியுதாம்மா? நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத வெளில போகிறது ஹியூமன் வேஸ்ட்டு. வீட்டில் இருந்து தேவையில்லாத வெளில போகிறது டொமஸ்டிக் வேஸ்ட். புரிஞ்சிருச்சாம்மா? ஓகே. அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு என்னது? விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பொருளில் வந்து தேவையில்லாத பொருள் வேஸ்ட் வரும்ல, அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். அப்புறம் வேஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரியிலலாம். ஓகே, வேஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன வேஸ்ட்லாம் வரும்? அந்த இன்ஜெக்ட் பண்ண இன்ஜெக்ஷனு. கரெக்டாக? இன்ஜெக்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்க? த்ரோ தானே பண்ணிவிடுவாங்க ஒரு தடவை இன்ஜெக்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றுவாங்க, கண்டெய்னர்லாம், டீசாலின் வாட்டர்லாம் வந்து இது பண்ணுறாங்க, சாலின் வாட்டர்லாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து உடம்புல இருக்கிற அந்த ஆர்கான் பார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பஞ்சிலெல்லாம் இப்படிலாம் துடைப்பாங்க. எல்லாமே ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். அது எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரி குளம் எதுலையாவது கொட்டி விட்டுருவாங்க. புரியுதாம்மா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அதெல்லாம் என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். தண்ணியில வந்து அந்த ஊசி இருந்துச்சு, அது பண்ணக்கூடாது. ஓகே, இல்லீகல். அது ஆர் டம்ப்ட் இன்டு வாட்டர் பாடிஸ். ஓகேவாம்மா? டம்ப் பண்ணுறதுனா கொட்டுறது. டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஃப்ரம் தீஸ் வேஸ்ட் பொல்யூட்ஸ் த வாட்டர் அண்ட் மேக் இட் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ இந்த இதில் இருந்தெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு நல்ல பொருளாக கிடைக்கும். வேஸ்ட்டுன்றதே வந்து கெட்ட பொருள் தான். அது எல்லாம் தண்ணியில் கலக்கும் போது என்ன ஆகும்? தண்ணி வந்து குடிக்க முடியாமல் ஆகிடும், இல்லை விஷமாகவே மாறிடும். கரெக்டாமா? ஏன்னா கெமிக்கல்ஸ்லாம் சேரும்போது விஷமாகவே மாறிடும். அதனால தான் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல்லலாம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து டைரியா வந்தது, எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சம்டைம்ஸ் நியூஸ் வரும். அதிலலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க குடித்த தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஹேவ் பிகம் டம்பிங் கிரவுண்ட் ஃபார் ஆல் கார்பேஜ் வி ப்ரொடியூஸ். அதாவது சி வந்து ரொம்ப பெருசு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த இது மாதிரி வந்து வேஸ்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரீட் பண்ணாமல் ஈஸியாக வந்து டம்ப் பண்ணுறதுக்காக இப்போ லேண்டு இங்கே பக்கத்துலலாம் கொட்டினா ஆளுங்க யாராவது பார்த்துருவாங்க. கரெக்டாக? பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். ஓகே, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்க? சின்ன போட்டு ஷிப்பு மாதிரி அதில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கடலில் போயிட்டு கொட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, நைட் டைமில் அந்த மாதிரி போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கொட்டினா என்ன ஆகும்? சி வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். கரெக்டாக? ஆனால் சி வந்து ரொம்ப பெருசு, அதை அவ்வளோ சீக்கிரம் வந்து பொல்யூட் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ கடலோட கலரை உங்களால் மாற்ற முடியுமா? இப்போ நீங்கள் பெயிண்ட் வச்சுருக்கீங்களா, டிராயிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கடலில் கொட்டி கடல் கலரையும் மாற்ற முடியுமா? ஆனால் வீட்டில் வந்து பாட்டில் வாட்டர் இருக்குது, அதில் மாற்ற முடியுமா? அதை மாற்ற முடியும். ஏன்னா வந்து மேசிவ். அதே மாதிரி நம்ம வேஸ்ட் போடுறதுனால வந்து பெருசாக பொல்யூட் ஆகாது, பட் பொல்யூட் ஆகும். அப்படி பொல்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? யாருக்கு வந்து கெடுதல்? நம்ம அந்த தண்ணியா குடிக்கிறோம் இல்லை, ஆனால் என்ன பிரச்சனை வரும்? கடல் வாழ் உயிரினம், அதில் நிறைய லிவிங் பீயிங்ஸ் இருக்குல்ல. கரெக்டா? மீன், டார்டாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் வந்து ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட்றோம். கரெக்டா? இந்த பாட்டில் கேப்பு, பாட்டிலு, கவரு, அதெல்லாம்
சாப்பிட்டு என்ன ஆகும், பிளாஸ்டிக்ஸை சாப்பிட்டு செத்து போயிடும் சோக் ஆகிட்டு தொண்டையில். ஓகே, வருஷத்துக்கு வந்து நிறைய லட்சம் உயிரினம் வந்து இந்த மாதிரி சாகுது கடலில். ஓகே, பேர்ட்ஸு, ஈவன் சீ பேர்ட்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே வந்து நிறைய இறக்குது. அதனால தான் இப்போல்லாம் வந்து கடலில் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா கடல் வந்து எல்லாருக்கும் பொதுவானதில்ல, ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் கிடையாது இல்லை. ஸோ அதில் வந்து பண்ணுறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், due to pollution பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க கடல்ல, ஓகேவா? இந்த பாருங்க, இந்த மீன்லாம் எவ்வளோ கரை ஒதுங்கிடுச்சு பாருங்க இறந்து. ஆமாம், இறந்துச்சுன்னா என்னடா ஆகுமா? இறந்துச்சுன்னா கரைக்கு ஒரு. இதை பாருங்க, இதெல்லாம் கடலுக்கு கீழே ஷூட் பண்ணதுமா, தெரியுதா ஸ்க்ரீனு? இதோ பாருங்க எவ்வளோ வாட்டர் பாட்டிலு, எவ்வளோ இது பாருங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி மீன் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி செத்துரும். இதோ பாருங்க, இந்த மாதிரி பாட்டில் மிதக்கிறதுனால. அது பாருங்க, கோணியில் மாட்டிக்கிச்சு பாருங்க மீன். அதால நீந்த முடியாம என்ன ஆகும், சாப்பிட முடியாம இறந்து போயிடும். பாருங்க எவ்வளோ குப்பை பாருங்க. ஓகே, இந்த முக்கியமா வந்து இது வந்து கவரால தான் வருது, பிளாஸ்டிக் கவரால தான் வரும். சரியாம்மா? இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி சோக்காயி நிறைய அனிமல்ஸ் வந்து செத்து போயிடும். ஓகே, ஸோ வந்து நம்ம அந்த கவரு, பிளாஸ்டிக், இந்த பொல்யூட்லாம் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். ஓகே, கடல் தானே என்ன ஆகிட போகுது அப்படின்றது கிடையாது. ஓகே, கடல்லையும் உயிரினம் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். சிலதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பேர்டு வயிற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய மூடி கீடிலாம் கிடக்கும். இதோ பாருங்க, இந்த பேர்டு எப்படி செத்துருக்கு பாருங்க. இதோ பாருங்க எவ்வளோ குப்பை பாருங்க. ஓகே, இவ்வளோ குப்பை. இதோ பாருங்க, இந்த டார்டாய்ஸ் வந்து எப்படி செத்துருச்சு பாருங்க. அந்த பிளாஸ்டிக் இது மாட்டி அது உடம்பு ஷேப்பே மாறிடுச்சு பாரு. ஏன்னா அது குட்டியாக இருக்கும்போது மாட்டி இருக்கு, அதால வளர முடியல அதுக்கு மேலே அந்த இடம் மட்டும். இதோ பாருங்க, சிசியில் அது கவர் மாட்டிக்கிச்சு. இதோ பாருங்க, இது நல்லா பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதோட உடம்புல பாருங்க இறந்துருச்சு அந்த பேர்டு. இறந்துட்டு காஞ்சி போய் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த உடம்புல உள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூடி கீடி எல்லாம் கிடக்குது. அது எல்லாம் அது சாப்பாடுன்னு நினைச்சு சாப்பிட்டுருச்சு. புரியுதாம்மா? பாருங்க எவ்வளோ இதோ பாருங்க, டார்டாய்ஸ் டப்பா உள்ள மண்டையை விட்டு மாட்டிக்கிச்சு. டர்ட்டில் பாவம். இதோ பாருங்க, வலையில மாட்டிக்கிச்சு. இதோ கவருக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ. இதை பாருங்க, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், அதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாம செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் டூ டேஞ்சர், மீன்ஸ் வந்து டூ ஹார்ம்ஃபுல் ஃபார் சீ கிரியேச்சர்ஸ். ஓகேவாம்மா? ஸோ பாவம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வாட்டரில் வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே கையறேன். ஓகே, அடுத்தது பாருங்க, டாக்ஸிக் கெமிக்கல் பார்த்தாச்சு, சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் பார்த்தாச்சு. வேஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டம்ப்ட் இன்டு வாட்டர் பாடிஸ் வித்தவுட் பீயிங் ட்ரீட்டட். அதாவது ட்ரீட்டே பண்ணாமல் நமக்கு அந்த கிடைக்கிற வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் தான் தண்ணியில் விடணும். ஓகே, ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கலக்கக்கூடாது. அப்புறம் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட். ஃபர்டிலைசர்னா என்னது? உரம். கரெக்டா? உரம். பெஸ்டிசைட்ஸ்னா என்னது? பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி. இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணும்போது பூச்சிலாம் நிறைய வரும்னு என்ன பண்ணுவாங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மருந்து பூச்சியை கொல்றதுக்கு. அது நிறைய யூஸ் பண்ணால் என்ன ஆகும், நிறைய ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு செடி நல்லா வளரட்டும்னு, பிளான்ட் வளரும். அந்த ஸ்ப்ரே பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் எங்கே போகும்? தண்ணிக்கு தானே போகும், கீழே மண்ணுக்கு போகும். மழை பெய்யும் போது அந்த தண்ணியோட மண்ணோட சேர்ந்து கீழே தண்ணிக்கு போயிடும். கரெக்டா? ஸோ அது பண்ணக்கூடாது. ஓகே, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பை ஃபார்மர்ஸ் காசிங் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். அதுக்கு பேர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஓகேவா? ஏன்னா தண்ணி நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணி வந்து பொல்யூட் ஆகிடும். அடுத்தது, பொல்யூட்டட் வாட்டர் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் ஆல்சோ பேட்லி அஃபெக்ட் மெரைன் லைஃப். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மெரைன் லைஃப்னா என்னது? மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் என்னது? மெரைன்னா
யோசிங்க, மெரைன் என்னது? சி, கடல். கடல் சம்பந்தப்பட்டதெல்லாம் மெரைன். ஸோ மெரைன் லைஃப்னா என்னது? கடல்ல வாழ்ற உயிரினம். ஓகே, இப்போ மீன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மீன் கடல்லையும் இருக்கும், ஏரியிலையும் இருக்கும், குளத்துலையும் இருக்கும். கரெக்டா? ஸோ மெரைன் லைஃப் அப்படின்னா கடல் வாழ் உயிரினம். ஓகே, கடல்ல வாழ்ற உயிரினம். சரியாம்மா? ஓகே, அடுத்தது பாக்டீரியா க்ரோ இன் திஸ் வாட்டர் ரெடியூசிங் த ஆக்சிஜன் லெவல். இது என்ன ஆகும்னா, இந்த தண்ணியில் வந்து பாக்டீரியாலாம் அழுக்கு இருக்கிறதுனால ரொம்ப க்ரோ ஆகி ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மி பண்ணிடும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கும் ஆக்சிஜன் வேணும், அது தண்ணிக்குள்ள அதுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் வேணும். ஸோ இந்த பாக்டீரியாலாம் ஆக்சிஜன் ரெடியூஸ் பண்ணுறதுனால மீனால மூச்சு விடாமல் செத்து போயிடும், விட முடியாமல். ஸோ மெனி ஃபிஷ் டை டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். சிமிலர்லி ஆயில் ஸ்பில்ஸ் காஸ்ட் பை ஆயில் டேங்கர் அண்ட் ஷிப் காஸ் அ லாட் ஆஃப் டேமேஜ் டு சீ லைஃப். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய கண்டெய்னரில் ஆயில் வரும். இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு ஆயில் எப்படி வரும்? கண்டெய்னரில் ஷிப் வழியாக தான் வரும். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஷிப்பு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இல்லை ஏதாவது பிரச்சனையால அந்த ஆயில் கண்டெய்னர் அப்படியே கவுந்துரும். எதில்? கடலில். அவ்வளோ ஆயில் கடலில் கலந்தால் என்ன ஆகும்? அந்த மீன் அங்கே இருக்கிறது எல்லாம் வந்து செத்து போயிடும். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதோ பாருங்க, ஒரு பெரிய இதெல்லாம் வந்து கலந்துருச்சுன்னா அந்த 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 கடலே ரொம்ப அசுத்தமாயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, இந்த ஆயில் ஷிப்பு வந்து கவுந்துருச்சு. சரியா? கடல்ல. இதோ பாருங்க, இந்த ஆயில் எப்படி தண்ணியோட கலந்துருச்சு பாருங்க. இதோ பாத்தீங்களா? ஆயில் வந்து தண்ணியில கரையுமா? கரையாது. ஸோ அது எல்லாம் சேர்த்து இதோ பாருங்க, இந்த மேல இருந்து எடுத்திருக்காங்க, எப்படி கருப்பு கருப்பா மிதக்குது பாருங்க மேல. புரியுதாம்மா? ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூட் பண்ணி அங்கே இருக்கிற மீன் அந்த உயிரினம் எல்லாத்தையும் சாவடிச்சிடும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஷிப்பில் வந்து நிறைய தடவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து அடிக்கடி நடக்குது வேர்ல்டு வைடு. இதோ பாருங்க, தண்ணியில் வந்து சிந்திருச்சு. இவங்க ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க, பட் அந்த இதில் பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. சரியா? அந்த மாதிரி கண்டெய்னரில் ஷிப்பில் வரும்போது சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்டு இல்லை பிரச்சனையால் என்ன ஆகும்னா ஃபில் ஆகிடும், ஸ்பில் ஆகிடும். ஓகே, அது அதை பாருங்க, எவ்வளோ பெரிய இந்த கடல் இங்கேயே இப்போ எல்லா இடத்தையும் கருப்பாக்கிடுச்சு பாருங்க. அவ்வளோ அதை பாருங்க, அது அந்த திரும்ப வந்து நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், செத்து போயிடும் அதுக்குள்ள. இதை பாருங்க, கடல் கரையே கருப்பாயிடுச்சு பாருங்க. தெரியுதா? ஆமா, பாதி ப்ரௌன் பாதி தான் இருக்கு. புரியுதாம்மா? ஸோ இது வந்து கடல்லையும் வந்து நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது. The bodies of these sea creatures gets coated with oil. ஓகே, மேலே அப்படியே ஆயில் மிதந்து கோட் ஆகிடும். ஓகே, this close their pores and these animals drown or die as a result. ஸோ மேலே இருந்து நமக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகேவா? மேலே ஒரு மூடுற மாதிரி ஆகிடும், அதனாலையும் செத்து போயிடும். ஓகே, அடுத்தது பாருங்க, ways to prevent water pollution. ஓகே ஓகே, சரி ஓகே. அடுத்தது பாருங்க, இப்போ இதுவரை என்ன பார்த்தோம்? தண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறது பார்த்தோம், பியூரிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பொல்யூஷன் என்னன்னு பார்த்தா, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? எப்படி இதெல்லாம் தடுக்கலாம். ஓகேம்மா? வாட்டர் பொல்யூஷனை நம்ம எப்படி தடுக்கலாம்? we can prevent water pollution by following some simple steps. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியானது தான், ஆனால் எல்லாரும் பண்ணணும். ஓகே, we should not dump garbage into water bodies. இது ரொம்ப ஈஸி தானே. தண்ணியில் குப்பை போடக்கூடாது. ஓகேவா? போடாமல் இருப்பீங்களா இல்லை போடுவீங்களா? போடக்கூடாது. சரியா? போடவே கூடாது எப்போவுமே. சரி, உங்கள் லைஃப்பில் ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல, ரோட் ஓரத்தில், அதெல்லாம் வந்து ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, சுய ஒழுக்கம் அந்த மாதிரி. ஸோ சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம குப்பை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பேக்லேயே வச்சுக்கணும், இல்லை பேக்கெட்டில் வச்சுட்டு குப்பை தொட்டியில் போடணும். சரியா? ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணக்கூடாது, எங்கேயும் பண்ணக்கூடாது. ஃபேக்ட்ரி வேஸ்ட் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் தே ஆர் லெட் அவுட் இன் ரிவர், லேக்ஸ் எக்ஸெட்ரா. தண்ணி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரை க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே வந்து லேக்கு விடக்கூடாது. அந்த தண்ணியை
ட்ரீட் பண்ணணும். ஓகே, அது சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்ல தண்ணியை தான் வந்து விடணும். சரியாம்மா? ஸோ வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர தண்ணியை அப்படியே வந்து வாட்டர் பாடியில் வந்து விடக்கூடாது, ட்ரீட் பண்ணிட்டு தான் விடணும். அடுத்தது வெல்ஸ்னால் என்னது? கிணறு. ஓகே, ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் கெட்டிங் கண்டாமினேட்டட். மூடி வைக்கணும். கிணறுலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வலை மாதிரி மேலே போட்டு மூடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வலை மாதிரி இல்லை மூடி மாதிரி. எதுக்காகனா இந்த கொசு பூச்சிலாம் உள்ளே போகக்கூடாது, கண்டாமினேட் ஆகக்கூடாது. கண்டாமினேஷன்னா என்னதுன்னா அசுத்தமாகிறது. அடுத்தது வி ஷுட் நாட் வாஷ் க்ளோத் வித் சோப் ஆர் பாத் வித் சோப் இன் ஆர் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் எனி வாட்டர் பாடி. அதாவது வாட்டர் பாடி இருக்குல்ல, ஏரி குளம்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு சோப்பு போட்டுலாம் எதையும் பண்ணக்கூடாது. அந்த சோப்பு தண்ணி என்ன ஆகும்? சோப்பு லேக்கு பாண்ட் அந்த தண்ணி அசுத்தம் பண்ணிடும். கரெக்டாக? சும்மா போயிட்டு நம்ம ஏதாவது கழுவுலாம் எதாவது பண்ணலாம், ஆனால் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, இதெல்லாம் தான் வந்து வாட்டர் பொல்யூஷனை சிம்பிள் ஸ்டெப்பில் ப்ரிவெண்ட் பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சது இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், போர்ட்டபிள் வாட்டர். வாட்டர்லேயே நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதில் போர்ட்டபிள் வாட்டர். நல்லா பாருங்கள், ஆறு வராது, போர்ட்டபிள் கிடையாது, போர்ட்டபிள். வாட்டர் தட் இஸ் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னால் ஒன்றும் கிடையாது, ட்ரிங்கிங் வாட்டர். சரியாம்மா? ட்ரிங்கிங் வாட்டர். வி ஷுட் நாட் ட்ரிங்க் வாட்டர் தட் இஸ் டிஸ்கலர்டு. டிஸ்கலர்ட்னா என்னது? கலர் மாதிரி இருக்கிறது, மஞ்சளாக இருக்கும், நீளமாக இருக்கும், அந்த மாதிரி வாட்டர் நம்ம குடிக்கவே கூடாது. வாட்டர் எப்படி இருக்கணும்? கலர்லெஸ்ஸாக தான் இருக்கணும், தெளிவாக இருக்கணும், பார்த்தா கலரே தெரியக்கூடாது. ஓகே, க்ளீனாக இருக்கணும். ஆர் ஹேஸ் அ பேட் ஸ்மெல். அதே மாதிரி ஸ்மெல் வந்தால் கூட குடிக்கக்கூடாது. ஓகே, ஸ்மெல் அதிகமாக வந்தால் என்ன அர்த்தம்? அதில் பாக்டீரியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, however harmful germs can be present in colorless and smell free water as well. Sometimes என்ன ஆகும்னா, பார்க்கும்போது க்ளீனாக இருக்கும் வாட்டர், நாத்தமும் அடிக்காது, ஆனால் அது நல்ல தண்ணி கிடையாது. சம்டைம்ஸ் அதில் வந்து ஜெர்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் கேன் மேக் அஸ் இல்லைன்னது உடம்பு சரியில்லாமல் போகிறது. அண்ட் காஸ் டிசீசஸ் லைக் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்னா என்னது? மஞ்சக்காமாலை. இந்த கண்ணெல்லாம் லைட்டாக மஞ்சள் ஆகிடும் சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் காமாலை தான் ஜாண்டிஸ். டைஃபாய்டு. டைஃபாய்டுன்றதும் ஒரு ஜுரம், ஹை ஃபீவர் வரும், அது ஒரு டிசீஸ். காலரா நீங்களே பார்த்துருப்பீங்க, காலரான்றதும் வந்து இதுதான். இந்த டைஃபாய்டு காலரெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொசுக்கிட்ட இருந்து பரவும். கொசு வந்து அந்த தண்ணி அசுத்தம் பண்ணிடும், புரியுதாமா? அதனால் தண்ணி மூடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிசென்ட்ரி. டிசென்ட்ரினா என்னது? டிசென்ட்ரினா லூஸ் மோஷன், பேதி ஆகுதுல்ல, நமக்கு ஆயில் லூஸாக போகும், அதுதான் டிசென்ட்ரி. அண்ட் டயரியா. டயரியா வந்து லூஸ் மோஷன் தான். ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க, டயரியான்னு சொல்லுவோம், அந்த ஹெச் சைலண்ட்டு, டயரியா. நல்லா பார்த்துங்க, ஸ்பெல்லிங் இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது we can make water safe for drinking by following some simple methods at home. ரொம்ப சிம்பிள் மெத்தட். என்னென்னது நான் ஆல்ரெடி சொன்னது தான். we can boil water. தண்ணியை சூடு பண்ணுறதுனா லைட்டாக ஹீட் பண்ணுறது இல்லை, கொதிக்க விடணும். அந்த கொதிக்கிற டெம்பரேச்சருக்கு வந்ததுனா தான் பாக்டீரியாஸ் ஆகும். சரியாம்மா? அதனால் பாயில்னா கொதிக்கிறது. பாயில் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் இட். திஸ் kills germs and makes it safe for drinking. Water purifier or water filter also make water safe for drinking. The water purifier separate impurities and kill germs. கரெக்டா? நான் ஆல்ரெடி சொன்னது. ஓகே, இதுவரையும் பார்த்துறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், வாட்டர் ஆஸ் அ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். அதாவது நமக்கு வாட்டர்ன்றது என்னது? நிறைய கண்ட்ரியில் நிறைய இடத்துல வந்து வறட்சி ஆகுது, தண்ணி கிடைக்காம போயிடுது அவங்களுக்கு. சரியாம்மா? ஸ்கேர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னல, என்னது? அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க, நாட் எனஃப். ஸ்கேர்ஸுக்கு மீனிங் வந்து நாட் எனஃப். வாட்டர் இஸ் அ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் நீட்ஸ் டு பி யூஸ்ட் கேர்ஃபுல்லி. ஓவர் ட்ராயிங்னா அது ரொம்ப யூஸ் பண்ணுறது, ரொம்ப உறிஞ்சி எடுக்கிறது. நம்ம கிரவுண்ட் வாட்டரை எல்லாரும் மோட்டர் போட்டு பம்ப் பண்ணிடுறோம். கரெக்டாக? வெயில் காலத்தில் என்ன ஆகுது? வெயில் காலத்தில் தண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிட்டு நம்ம பம்ப் பண்ணும்போது தண்ணியே இருக்க மாட்டேது. கரெக்டாக? வெயில் காலத்தில் மே மாதத்துலலாம் நீங்கள் மோட்டர் போட்டிங்கன்னா வாட்டர் டேங்க் ஃபில்லே ஆகாது, மெதுவாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், சம்டைம்ஸ் தண்ணியே இருக்காது. கரெக்டாக போட்டு ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் ரொம்ப வந்து நம்ம தண்ணியை உறிஞ்சக்கூடாது. ஓவர் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் நியர் த கோஸ்ட் கேன் ரிசல்ட் இன் சீ வாட்டர் சீப்பிங் அண்டர் கிரவுண்ட். இப்போ ஏன் நம்ம அந்த பள்ளிக்கரணை, வேளச்சேரி இந்த ஏரியாலலாம் ஏன் வந்து தண்ணி உப்பாச்சு? ஒரு 20-25 இயர்ஸ் பேக்லாம் வந்து இவ்வளோ உப்பு கிடையாது. ஏன் இப்போ உப்பாச்சு? இப்போ நல்லா நான் சொல்கிற கான்செப்டை நினச்சிக்கோங்க.
இப்போ பள்ளிக்கரணையில் வந்து இப்போ கிரவுண்ட் இங்கே இருக்குது சரியா, மீன்ஸ் லேண்டு. கீழே தண்ணி இருக்குமா, இந்த தண்ணியை தானே நம்ம டியூப்பை போட்டு உள்ளேருந்து உறிஞ்சி எடுக்கிறோம் ஸ்ட்ரா மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட்டுமா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா புரியுதான்னு மட்டும் பாருங்கள் சரியா. இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி உப்பாகுது அப்படின்ற கான்செப்டும் புரியும். சாதனை சாதனா கூப்பிடு. ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? தெரியுது அங்கிள். ஓகே, சாதமா இங்கே வாங்க ஒரு நிமிஷம். நம்ம ஏரியாலலாம் ஏன் தண்ணி உப்பாக இருக்குது அப்படின்னு தெரியுமா உனக்கு? கிரவுண்ட் வாட்டர் மோட்டர் போட்டு எடுக்கிறோமே, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி உப்பாக இருக்குல்ல, ஏன் அந்த மாதிரி இருக்கு? சரி பாருங்க. ஓகே, இது என்னது நான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்கிறது? ஓகே, சி சரியா. இது வந்து கடல். ஸோ நம்ம சென்னை வந்து கடல் கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்கு சரியா. கடல் வந்து லேண்டோட ஹையாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இல்லை, ஹையாக இருந்தால் வீட்டு தண்ணி வந்துடாது, வீட்டு உள்ளலாம் கொஞ்சம் லோவாக இருக்கும், லேண்டு தான் மேலே இருக்கும் சரியா. ஸோ இப்போ நான் மேலே போட்டிருக்கிறது பாருங்கள், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு சரியா, நம்ம வீட்டில் இருக்கிறது. இப்போ லேண்டுக்கு கீழேயும் தண்ணி இருக்கும் கரெக்டாக எப்போவுமே. ஒரு நிமிஷம் இருங்க சரியா. இப்போ லேண்டுக்கு கீழே இங்கே தண்ணி இருக்கும். ஓகே ஓகே, எப்போவுமே இதுக்கும் ஒரு பேரியர் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மண் கல் பாறை அதெல்லாம் இருக்கும் இந்த ஏரியா. ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருந்து போர் வாட்டர் போடுறோன்ட்டு பெரிய பைப்பு. ஓகே, இங்கே மேலேருந்து ஸ்வைங்கன்னு போட்டு இங்கே வந்து நம்ம பம்பை வச்சு ஓகே என்ன பண்ணுவோம், இங்கே பம்பை வச்சு தண்ணியை ஸ்வைன்னு இங்கேருந்து உறிஞ்சி எடுப்போம், தண்ணி இப்படி மேலே வரும் கரெக்டாக, வந்து நம்ம டேங்க்கு ஃபில் ஆகும். புரிஞ்சிடுச்சாம்மா இது வரையும்? ஓகே, இந்த தண்ணியை தான் நம்ம உறிஞ்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய பம்பு போட்டு 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 எல்லா வீட்லேயும் உரிகிறாங்க தண்ணியை. அப்படியே பள்ளிக்கரணை ஏரியா ஃபுல்லாக வந்து வீடு நிறைய வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த தண்ணி என்ன ஆகும், இந்த தண்ணி கம்மியாயிடுமா? இந்த தண்ணி கம்மியாகும் போது இந்த கடல் தண்ணி என்ன பண்ணும், இதை இந்த கடல் தண்ணி இந்த தண்ணிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே தண்ணி காலி ஆகுது. அப்போ என்ன ஆகும், கடல் தண்ணி புஷ் பண்ணணும்ல கீழே. ஏன்னா நம்ம லேண்டுக்கு கீழே பார்த்தா எல்லா தண்ணியும் ஒன்று தான், மீன்ஸ் அங்கங்கே இருக்கும். இந்த தண்ணி என்ன ஆகும்னா இது உள்ளே வர ஆரம்பிச்சிடும். புரியுதாம்மா? இப்போ என்ன ஆகும், இந்த தண்ணி எல்லாம் அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி எடுக்கும்போது வாயிலே வைக்க முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், போர் போடுறது ஓகே தான், ஆனால் தண்ணியை ரொம்ப உறிஞ்சக்கூடாது. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி யூஸ் பண்ணணும். சும்மா திறந்து விடுறது டேப்பை, தண்ணியை நிறைய நேரம் குளிச்சுட்டு வேஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணால் தண்ணி அளவாக பயன்படுவாங்க. ஓகே, புரிஞ்சிடுச்சாம்மா இப்போ? ஓகே, அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், ஓவர் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் நியர் கோஸ்ட். இது இந்த கடல் ஓரத்தில் தான் நடக்கும். மதுரை திருச்சிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் கடல்லாம் கிடையாது. அங்கே தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடும் சரியா. ஓகே, பட் நம்ம எல்லாம் கடல் ஓரத்தில் தானே இருக்கோம். ஸோ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடல் தண்ணி உள்ளே வந்துடும். ஓகே, என்ன ஆகும்னா வந்து கேன் ரிசல்ட் இன் சீ வாட்டர் சீப்பிங்னா பூந்து வர்றது அண்டர் கிரவுண்ட் கீழேயே. திஸ் காசஸ் கிரவுண்ட் வாட்டர் டு பிகம் சால்ட்டி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சர்வ் வாட்டர். கன்சர்வ்னா என்னது, ப்ரிசர்வ், பாதுகாக்கிறது. அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் கெட்டிங் கண்டாமினேட்டட் ஸோ தட் இட் இஸ் பியூர் அண்ட் சேஃப் ஃபார் லிவிங் திங்ஸ். ஓகே, நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. ஓகே, இப்போ புரிஞ்சிடுச்சாம்மா? இந்த இது ஈஸி தானே? ஓகே, டிட் யூ நோ பாருங்க, the problem of water shortage can be overcome to a large extent by rain water harvesting. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டும்போது, நம்ம வீடு கட்டும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. யார் ரோஷன் பண்றானா அதை? சரி, ஓகே. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் வந்து மழை பெய்யுது. மழை பெய்யும் போது தண்ணி எங்கே படும், நம்ம வீட்டில் மொட்டை மாடியில்.
மொட்டை மாடியில் பட்டு தண்ணி எங்கே போகும் மொட்டை மாடியிலேருந்து? எவாப்ரேட். மொட்டை மாடி எவாப்ரேட் ஆகுமா? மொட்டை மாடியிலேருந்து பைப்பு போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஓட்டை இருக்கும், ஓட்டையாக மொட்டை மாடியில் பார்த்துருக்கீங்களா? ஓரத்துலாம் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையை எட்டி பார்த்தீங்கன்னா பைப்பு போகும். அந்த பைப்பு போயிட்டு கீழே வந்து தண்ணியை வந்து அந்த காவாலேயோ இல்லை வெளியில் இருக்கிறதுல வந்து கனெக்ட் ஆகிடும். தண்ணி ஊற்றி அப்படியே ஓடிடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம தண்ணி அப்படி விடுற போது என்ன ஆகும்? எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக காவாக்கு போயிடும், வெளில போயிடும். ஓகே, நம்ம வீடை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு கீழே தண்ணி போகுமா? ஏன்னா நம்ம வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் டைல்ஸு காங்க்ரீட்டாக போட்டு வச்சுருப்போம். மண் இருந்தால் தான் தண்ணி ஊறும். கரெக்டாக? ஓகே, ஒரு ஃப்ளோரு தரெல்லாம் போட்டிருக்கோம், காங்க்ரீட்டு சிமெண்ட்லாம் போட்டிருந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் தண்ணி பட்டால் வேற ஒரு இடத்துக்கு தான் போகும், அங்கே கீழே ஊறாது. கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு கட்டும் போதே வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி இல்லை பள்ளம் மாதிரி தோண்டி, ஓகே, அதில் கிராவல்ஸு மண் அதெல்லாம் போட்டு மூடிட்டு அந்த மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணியை அதில் விடணும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வீட்டுக்கு கீழேயே லேண்டுக்கு கீழே அது போய் ஸ்டோர் ஆகிடும், கிரவுண்ட் வாட்டரா. புரியுதாம்மா? ரொம்ப மழை பெஞ்சதுன்னா அதுக்கு மேலே தாங்காது. என்னம்மா? நாங்களும் அப்படிதான் அங்கிள் பண்ணி வச்சோம். இல்லை, இப்போல்லாம் மஸ்ட்டு வீடு கட்டுறவங்க எல்லாரும் அது பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட் ஆர்டர் அது. சரியா? பண்ணணும். வெளில போனாலே அப்போதான் நம்ம கிரவுண்ட் வாட்டரை வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். மழை பெய்யும் போது நம்ம கிரவுண்ட் வாட்டர் நிறைய லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். புரியுதாம்மா? அப்புறம் நிறைய இருக்கும். ஓகே, கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கும். ஓகே, நிறைய அதுவும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து மண்ணும் ஓரளவுக்கு தான் உறிஞ்சோம். ரொம்ப மழை பெஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உறிஞ்சாது, வெளில தான் போகும். அது பரவாயில்ல. நிற்கும் இல்லைன்னா ஓகே, இங்கே பாருங்க. டிட் யூ நோ த ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜ் கேன் பி ஓவர் கம் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்னதுன்னா, நம்ம வந்து மழை நீரை வந்து சேமிக்கிறது. மழை நீர் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அது மழை நீரை சேமிக்கிறது. சரியாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்க. கோ green. We should use water filled in buckets and tubs to clean utensils instead of using running tap water. அதாவது ஒரு பக்கெட்லேயோ ஒரு இதுலேயோ பிடிச்சி வச்சு கழுவும் போது நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக செலவாகும். டேப் அப்படியே திறந்து விட்டுட்டு கழுவுனா தண்ணி போய்கிட்டே இருக்கும், நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அதை சொல்கிறாங்க. அப்புறம் we can thus save hundreds of liters of water every day. அது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் தண்ணி நிறைய செலவாகும். அதே மாதிரி வாட்டர் எங்கேயாவது லீக் ஆகுது, டிப் ஆகுதுனாலாம் கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணிடணும் அதெல்லாம். ஓகே, எங்கள் பாத்ரூம்லேயே அந்த நேற்றுலேருந்து லீக் ஆகுது, இன்றைக்கி போய் நான் வாங்கிட்டு வந்து சரி பண்ணணும். ஓகே, வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். வி ஷுட் கீப் அவர் வாட்டர் பாடிஸ் க்ளீன். வி மஸ்ட் ஆல்வேஸ் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் அ க்ளீன் சோர்ஸ். டர்ட்டி அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர் ஷுட் பி அவாய்டட். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். ஓகே, அடுத்தது கீவேர்ட்ஸ் பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. வாட் வில் யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ த்ரோஸ் ரேப்பர்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் சிப்ஸ் நியர் அ வாட்டர் பாடி? இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ரோட்டில் வந்து கடை இருக்குல்ல, உங்கள் வீடு முனையிலே கடை இருக்குல்ல, அங்கே போய்ட்டு ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. சாக்லேட் வாங்கினோன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உடனே சாப்பிட்ருவீங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த ரேப்பரை எங்கே போடுவீங்க? சும்மா சொல்லுங்கள், பரவாயில்ல. எங்கே போடுவீங்க? டஸ்ட்பின்ல போடுவேன். டஸ்ட்பின்லேயே போடுறீங்க? ஆமாம், நான் டஸ்ட்பின்ல தான் போடுவேன். எங்கே ரோட்டில் டஸ்ட்பின் இருக்குது? அங்கங்கே வச்சுருக்காங்களா என்ன? நம்ம ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அது நான் பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின்ல போட்டு. ஓகே, ரோடில் போடக்கூடாது. அது சின்ன பொருள் தானே, சின்ன பேப்பர் தானே, அப்படி வந்து இது பண்ணக்கூடாது. புரியுதாம்மா? நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க டஸ்ட்பினில் போடலாம். இல்லை டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே போய் போட்டுட்டு வரணும். சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கணும், நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குப்பையை வந்து வெளியில் ஓப்பனாக போடக்கூடாது. சரியாம்மா? நம்ம சின்ன பசங்க தானே, நானாக குப்பையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன், அந்த மாதிரி திங்கிங் வச்சுக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். சொல்லுமா? அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள், கால் வருது அங்கிள், கொரியர். ஓகே பாருங்கள். கண்டிப்பாக பண்ணலாமா? முடிய போகுது, அவ்வளோதான். ஓகே, கீவேர்ட்ஸ்லாம் பாருங்கள். பியூரிஃபைனா என்னது? வாட்டரை பியூராக மாற்றுறது. ஓகே, ஃபில்டர் பண்ணுறது. அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட்டில் இருக்கு. க்ளீன் தான். டு மேக் சம்திங் பியூர் பை ரிமூவிங் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் டர்ட்டி, ஹார்ம்ஃபுல் அண்ட் நாட் வாண்டட். ரிமூவிங் சப்ஸ்டன்சஸ், அதுதான் கீவேர்டு. ஓகே, அடுத்தது சஸ்பெண்டட். சஸ்பெண்டட்னா என்னன்னு சொன்னேன்? தண்ணியிலேயே மிதக்கிறது, தண்ணியோடவே. ஃப்ளோட். டு ஃப்ளோட் இன் அ லிக்விட் ஆர் ஏர் வித்தவுட் மூவிங். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சஸ்பெண்டட்.
ஆமாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை ஏர்லேயும் இருக்கலாம். ஏரில் நமக்கு தூசி இருக்குல்ல, அதுதான் சால்யூபிள். சால்யூபிள் என்னது? கரையிறது. சம்திங் தட் கேன் பி டிசால்வ்டு. அண்டர்லைன் பண்ணுங்க. டிசால்வ்டுனா கரையிறது. டைக்னா என்னது? அந்த சால்ட் எடுக்கிறதுக்காக தண்ணி வந்து அதில் படும், ஆனால் திரும்ப போகாது தண்ணி. கரெக்டாக தடுத்துரும். எ லாங் திக் வால் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் built to stop water flooding onto a low area of land, especially from the sea. டாக்ஸிக்னா என்னது? பாய்சன். வெரி குட். ஏதாவது பாட்டிலில் இது டாக்ஸிக்னு எழுதியிருந்ததுன்னா டாக்ஸிக் கேஸ். அதை முடிஞ்ச அளவு தொடக்கூடாது. எதெல்லாம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுல டாக்ஸிக்னு எழுதியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். எந்தெந்த பொருள் எல்லாம் இருக்கும் டாக்ஸிக்னு? வெரி குட். கொசுவத்தி தான் மெயின். கொசுவத்தியில் வந்து அந்த லிக்விட் இருக்குல்ல, லிக்விடேட்டர், அதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்னு போட்டிருக்கோம். சரியா? அது தொட்டுட்டு வாயிலெல்லாம் கை வைக்கக்கூடாது. நம்ம ஊரில் அந்த ப்ளக்கில் மாட்டிட்டு ஆன் பண்ணுவீங்களடா லிக்விடேட்டர். அது எதுக்கு போடுவாங்க? காத்துல வரும். அது எதுக்கு போடுவீங்க? கொசு. கொசுவை கில் பண்ணுறதுக்கு தான். அதில் உள்ளே இருக்கிறது கெமிக்கல். கொசுவை கில் பண்ணுறது. மெரைன்னா என்ன சொன்ன? sea creatures connected with the sea மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த creatures and plant that lives there. நீங்கள் வந்து sea creatureனா வெறும் வந்து அந்த ஃபிஷ்ஷு, டார்டைஸ் அது மட்டும் நினச்சிக்காதீங்க. ஈவன் பிளான்ட்ஸ்லாம் கூட இருக்கும் அண்டர் சீல. பார்த்துருக்கீங்களா? செடியெலாம் வளரும். அதுவும் வந்து sea creatures தான். அதுவும் மெரைன் லைஃப் தான் அது. அப்புறம் அந்த கோரல், பாறை மேலே அப்படியே கொஞ்சம் கலராக இருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? பாசி, அதெல்லாமே எல்லாமே வரும் அதில். அடுத்தது வந்து கண்டாமினேட்னா என்னது? அசுத்தமாகாது, பொல்யூட் பண்ணுறது. அண்டர்லைன் பண்ணுங்க. டு பொல்யூட் ஆர் மேக் சம்திங் டர்ட்டி ஆர் இம்ப்யூர். சம்மரி மட்டும் பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ் அண்ட் கெனால்ஸ் ஆர் built to store water. Water obtained from water bodies contain impurities like dirt and germs. Okay, through the process of sedimentation, decantation, filtration. இதை மாற்றி சொல்லக்கூடாது. Sedimentation, decantation and filtration. Insoluble impurities are removed. அடுத்தது, water is disinfected by adding a chemical called chlorine. Desalination is the process of removing soluble salt from water, making it fit for drinking. Water pollution is caused by dumping domestic, agricultural and industrial waste into other water bodies. Water that fit for drinking என்னது? அதுக்கு பேர் potable water. குடிக்கிற தண்ணி, drinking water. Drinking polluted water can cause diseases. எதெந்த வரும்? ஜாண்டிஸ், டைஃபாய்ட். அதில் பாருங்க, பி வந்து ஹெச்சோட சேர்ந்து வரும், ஃபான் வரும். டைஃபாய்ட் அண்ட் காலரா. சரியா? வாட்டர் இஸ் ஸ்கார்ஸ்னா என்னது? நாட் என, பத்தாம போகிறது, பஞ்சம், வறட்சி. ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் ஷுட் பி யூஸ்டு கேர்ஃபுல்லி. எக்ஸசைஸை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? ஃபில் த பிளாங்க்ஸ் வரையும். ஓகே. செடிமெண்டேஷன் என்னது? டக்குன்னு சொல்லுங்க. அங்கே பார்த்தே சொல்லுங்க சார் நீங்கள். செடிமெண்டேஷன். ஓகே. செடிமெண்டேஷன்மா இப்போ கேட்குதா? கேக்குதா? இப்ப கேக்குதா? செடிமெண்டேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? என்ன ஆகும் அதில்? இந்த தேவையில்லாத பொருள் எல்லாம் கீழே வந்து அப்படியே தங்கிடும். அதுக்கு பேர் என்னது? சஸ்பெண்டட் பார்ட்டிகிள் செட்டில். மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறதுலாம் கீழே வந்துடும். ஓகே. அடுத்தது டைக்னா என்னது? வால் தான் வந்து கீவேர்டு. அங்கே பாருங்க, கண்ட்ரோல் சி வாட்டர். தண்ணி உள்ள வரும், திரும்ப போகாது, உப்பு எடுக்கிறதுக்காக. ஓகே. ஆயில் ஸ்பில் ஆனா என்ன ஆகும்? Damage to sea life. Very good. அடுத்தது potable water. drinking water. Very good. Boiling water. Kills germs. Very good. Kills germs. Okay, choose பாருங்க. Insoluble impurities can be removed through sedimentation, decantation, filtration, all of these. Very good. Sea water is very salty. Bitter na என்னது? கசக்கிறது. Very good. The process of removing soluble salt from water and making it fit for drinking is called desalination.
சால்ட்டை ரிமூவ் பண்ணுறது. வாட்டர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை சப்ஸ்டன்சஸ் லைக் ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், ஆயில் ஸ்பில்ஸ், ஆல் ஆஃப் தீஸ் எப்படி வேணாலும் பொல்யூட் ஆகும். விச் ஆஃப் தீஸ் செப்பரேட் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் கில் ஜெர்ம்ஸ்? டைக்கில் வந்து ஜெர்ம்ஸ்லாம் கில் ஆகுமா? டைக்குன்றது என்னது? தண்ணியை தடுக்கிறதுக்கு மட்டும்தான். வாட்டர் பியூரிஃபையர் பண்ணுமா? இம்ப்யூரிட்டியை செப்பரேட் பண்ணி ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுமா வாட்டர் பியூரிஃபையரு? பண்ணுமா? வாட்டர் பியூரிஃபையர் எதுக்கு? தண்ணியில் இருக்கிற அசுத்தத்தெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு தானே, ஜெர்மை கில் பண்ணுறது தானே. அதுதான் கெனால் தண்ணியை தான் ஃப்ளோ பண்ணும். ஓகே, வாய்க்கால் வரப்போ அந்த மாதிரி. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் தான் கரெக்ட். fill in the blanks பாருங்க. dash water is supplied to our homes through pipe. purified unpurified? purified water. bacteria growing in water reduces the, நான் என்ன சொன்னேன், பாக்டீரியா அதிகமாக தண்ணி என்ன ஆகும்? தண்ணியில் உள்ள எது குறையும்? நைட்ரஜனா ஆக்சிஜனா? எது குறையும்? ஆக்சிஜன். மூச்சு விடுறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தானே தேவை. தண்ணியில் உள்ள மீன் மற்ற லைஃப்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் வேணும், இல்லைன்னா செத்து போயிடும். நைட்ரோஜன் வந்து ஐடியல் கேஸ், அது எதுவுமே பண்ணாது, காற்றுல தான் இருக்காது, கூலண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நைட்ரஜன் தான் காற்றுல ரொம்ப அதிகம். சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஹாவ் பிகம் டேஷ் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஆல் த கார்பேஜ் வி ப்ரொடியூஸ். என்னது அது? டம்பிங் கிரவுண்ட். டம்பிங்னா கொட்டுறது. ஓகேவா? ஓகே, அடுத்தது த வாட்டர் டேஷ் செப்பரேட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் கில் ஜெர்ம்ஸ். Water purifier. Very good. Drinking dash water can cause diseases like. Drinking clean water can cause disease. என்னடா வரும்? கனடியா வாட்டர் இல்லம்மா, நல்லா படிங்க. கண்டாமினேட்டட், அசுத்தமான, இம்பியூர். கண்டாமினேட்டட் சேர்த்து படிக்கணும் அழகா. நான் மலேரியா வாட்டர்னு சொன்னேன். ரெண்டு டேஷ் இருக்கு பாருங்க. மலேரியான்றது டிசீஸ். கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் காஸ் டிசீஸ் லைக். மலேரியா இல்லையே, மலேரியா கொசுவால பரவும். ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்னா என்னன்னு சொன்னேன்? மஞ்சக்காமாலை. ஜாண்டிஸ் அதுதான் தண்ணியால வரும். மலேரியா வந்து கொசுவால வரும். கொசு ஒருத்தரை கடிச்சு இன்னொருத்தரை கடிக்கிறது. அப்பா இது இப்போ அழுக்கு இருந்துச்சுன்னா சூடு பண்ணா அது போயிடும்ல, அதே மாதிரி தான் நம்ம மஞ்சக்காய் வச்சா சூடு சும்மாடா, அது வேற ஒரு பிரின்சிபல். அந்த ஜோக்ல வந்து அது சொல்றியா? சும்மா சூடு போடுறதா? ஆமா. ஓகே, அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? டியூரிங் செடிமெண்டேஷன் வாட்டர் இஸ் allowed to stand for long hours undisturbed. டிஸ்டர்ப் பண்ணாமல் செடிமெண்டேஷன் அப்போ தண்ணியை அப்படியே ஃபில் பண்ணி அப்படியே வச்சிருவாங்க ரொம்ப நேரத்துக்கு. கரெக்டாக? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. செடிமெண்டேஷன் அப்போ தான் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்லாம் கீழே போயிடும். we can drink sea water because it is salty. false. we cannot னு வரணும். excessive use of fertilizer and pesticide. பெஸ்டிசைட்னா என்ன சொன்ன? பூச்சிக்கொல்லி. ஓகே, பூச்சியெல்லாம் கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபெர்டிலைசர்னா உரம். by farmers improves the quality of groundwater. true or false? false. அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் பொல்யூட் தான் ஆகும் கிரவுண்ட் வாட்டர். we should not drink contaminated water. very good. water is a scarce resource. true. not enough. நமக்கு பத்தாம போகுது தண்ணி. answer the following. நீங்களே பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. போர்ட்டபிள் வாட்டர்னா ட்ரிங்கிங் வாட்டர். வாட்டர் ஃபில்டர் பண்ணுறதுல 3 ஸ்டெப் இருக்கு. செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன் படித்தோம். டீசாலினேஷன்ன்றது சீ வாட்டர்லேருந்து சால்ட்டை தனியாக எடுக்கிறது, தண்ணியை பியூரிஃபை பண்ணுறது. அது வந்து டீசாலினேஷன். சால்யூபிள் அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சிரும். இன்சால்யூபிள்னா தண்ணியில் கரையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வாட்டர்னா ட்ரிங்கிங் வாட்டர். அப்புறம் பாக்டீரியா வந்து தண்ணியில் அதிகமாக கலந்ததுன்னா ஆக்சிஜன் லெவலில் கம்மி பண்ணி அதில் உள்ள ஃபிஷ்ஷு மற்ற க்ரியேச்சர்ஸ்லாம் வந்து சாகடிச்சிரும், மீன் செத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னென்ன படித்தோம்? ஓகே,
ஸ்கேர்ஸ் இஷ்யூஸ் பார்த்தாச்சு. எப்படி வந்து வாட்டரில் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் பொல்யூஷனை, குப்பை போடக்கூடாது, வாட்டரை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வாட்டர் பாடிக்கு அனுப்பணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கிணறு அந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணி வைக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த சோப்பு கெமிக்கல்லாம் ஆட் பண்ண வாட்டரை வந்து வாட்டர் பாடியில் விடக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன்ன்றது என்னது, ஆயில் ஸ்பில் அது தடுக்கணும், குப்பை போடக்கூடாது, குப்பைலாம் அதிகமாக வந்து தண்ணியில் கலந்துற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. சரியாம்மா? இதுதான், இது வேறு எதுவும் கிடையாது. பட் இதில் இந்த கீவேர்டெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சால்யூபிள், இன்சால்யூபிள், காலரா, மலேரியா, டயேரியா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, மெமரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டாக்ஸிக், டைக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, ஜாண்டிஸு, இதெல்லாம் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பண்ணணும், ப்ரொனவுன்சியேஷனும் கரெக்டாக பண்ணணும். சரியாம்மா? ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதை கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, நோட்டில் எழுதி பாருங்கள். டி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ உங்கள் ஸ்கூலில், அது மாதிரி எழுதி பாருங்கள், எழுதி மெமரைஸ் பண்ணுங்கள். ஓகே, சரியாம்மா? சரிடா, நீ அப்புறமா நீங்கள் விளையாடிட்டு திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே. சரிம்மா. ஓகே, பாய். தேங்க்யூ அங்கிள். பாய் அங்கிள். ஓகே, பாய்.